வணக்கம் நண்பர்களே. அசல் சத்சங்கம் உங்களை அன்போடு வரவேற்கிறது. நம்ம தோரா புஷை பார்த்துருக்கோம். இதில் கூடாரத்தின் பகுதியில் நாம் இன்றைக்கி இரண்டாவது பகுதி நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். இப்போ நாம் இதில் மிஸ் பாட்டிம், டெருமா, டெட்சாவே, கீட்டிஷா அப்படிங்கிற இந்த பகுதியெல்லாம் நம்ம பார்க்கணும். இப்போ கூடாரம் எப்படிப்பட்டது, இது எப்படியான கூடாரம்? சரி, சுவாமிக்கு எப்பயும் விவேகானந்தர் தான். ஸோ விவேகானந்தர் இந்த கூடாரத்தை எப்படி சொல்லுகிறார்? நீங்கள் உங்கள் சம்பிரதாயத்தை கதைகளில் கதாபாத்திரங்களிலே கட்டியிருக்கிறீர்கள். ஏதாவது கதாபாத்திரத்தில் ஒரு கல் விழுந்தால் என்ன சொல்கிறது, உங்களோட கதை, அதாவது உங்களோட புஸ்தகம் மறக்கடிக்கப்பட்டுவிடும். அதாங்க உண்மை. அதான் உண்மை. நம்ம பரிசுத்த ஸ்தலத்திலே பரிசுத்த இடத்துல இருக்கிறோம். ஆனால் நம்ம கதையின் விஷயத்தில், கதாபாத்திரத்தின் விஷயத்திலே சேருவதில்லை. ஸோ அப்படி நம்ம சேராத போது இப்போ நம்ம யாரோடையாவது அடையாளப்படுத்திக்கணும். மோசேயோட, இயேசுவோட, யூதாஸ் காரியத்தோட கூட நீங்கள் உங்களை அடையாளப்படுத்தி கொள்ளலாம். ஏதோ ஒரு அசுத்த ஆவி என் மேலே வந்துச்சுப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம், தப்பில்லை. ஆனால் அது ஒரு கதாபாத்திரத்தின் செயலில் ஒரு முழுமை பெற்றிருக்க வேண்டும். நீங்கள் யூதாஸ் காரியத்தைனா நீ உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு ஆண்டவர் சொன்னார்னா அவன் கிளம்பி போயிட்டானோன்னு, அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரத்தின் செயலில் நமக்கு ஒரு முழுமை இருக்க வேண்டும். முழுமை கதாபாத்திரங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அது இப்படி இல்லை. கதாபாத்திரம் முழுமை அடையிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு விவேகானந்தர் சொல்லுகிறார். நீங்கள் கதாபாத்திரங்களை கொண்டு நீங்கள் கூடாரத்தை அணுகுகிறீர்கள், அது சாத்தியமில்லை. ஸோ இப்போ நம்ம எங்களுடைய தேசம் கதைகளின் தேசம். கதாபாத்திரங்களை பற்றி நாங்கள் யோசிக்கிறது இல்லை, நாங்கள் கதைகளை தான் யோசிக்கிறோம். அந்த அர்த்தம் என்னன்னு கேட்டால், அவர் ஏன் கதைகளின் தேசம்னு சொல்கிறாரு? ஏன்னா ரொம்ப இழிந்த கதை தான் நம்மள்கிட்ட இருக்குது. ஆமாம். ஆனால் உயர்வான கதையாக இருந்தால் கூட, மன்னிக்கவும், உயர்வான கதையாக இருந்தாலும் கூட, ஆனால் புரிஞ்சுக்கிறவங்க இழிவானவர்களாக இருந்தால் அதில் பிரயோஜனம் இல்லையே. ஸோ இப்போ அடிமை மாதிரி ஒரு கதாபாத்திரத்தை அனுசரித்து, கதையை அனுசரித்து ஒரு மரியாதையோடு அணுகுகிறவர்கள் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தேவை ஆடியன்ஸ் ரெஸ்பெக்ட், பார்வையாளர்களின் மகிழ்ச்சி வேண்டும். ஸோ இப்போ நம்ம தனிமையில் இருக்கிறோம். நான் இதில் தான் பேசிகிட்ருக்கேன். அதாவது என்னோட சாதனத்துக்கூட தான் நான் பேசி கொண்டு இருக்கிறேன். என்னால் இதை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். எனக்கு பார்வையாளர் கிடையாது. இப்போ நீங்கள் இந்த தளத்தில் என்னுடைய இந்த காணொலியை, இந்த பேச்சை நீங்கள் கேட்டால் தான் உண்டு. அதனால் எனக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்குது. நான் பார்வையாளர்கள்கிட்ட இல்லை. ஆனால் எனக்கு 22 பார்வையாளர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அது முக்கியம் இல்லை. இப்போ எனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, பார்வையாளர்களுக்காக பேச முடியாது. நான் கதாபாத்திரத்துக்காக பேசணும், கதைக்காக பேசணும் அப்படிங்கிறது தான் விஷயம். ஆனால் இங்கே விவேகானந்தரோட அர்த்தம் என்னன்னு, அவருடைய பேச்சின் அர்த்தம் என்னன்னு கேட்டேன்னா, கதாபாத்திரமும் முக்கியம் இல்லை, கதையும் முக்கியம் இல்லை. ஆனால் எப்படி இது கதையால் கட்டப்பட்டிருக்கிறது பாருங்கோ அப்படின்னு விவேகானந்தர் சொல்கிறார். ஸோ இப்போ கதை எந்த அளவுக்கு தாழ்ந்து போனாலும், கதை எந்த அளவுக்கு மாற்றி அமைக்கப்பட்டாலும் இந்து மதத்தை அசைச்சிக்க முடியாதுன்னு அவர் சவால் கொடுக்குறார். அதாவது இந்த சவால் அவருக்கு சவாலாகவே இல்லை. நம்ம அதான் பார்க்குறோம். நீ உன்னுடைய இப்போ கூடாரம்னு சொல்கிறாய், நான் என்னுடைய தெய்வம்னு சொல்கிறேன். ஆனால் நான் உன் சவாலை ஏற்க மாட்டேன் அப்படின்னு விவேகானந்தர் திடமனதோடு இருக்கிறார். உன் சவாலை நான் ஏற்பதில்லை. இப்படிப்பட்ட மனுஷன் தான்ப்பா வேணும், இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட மனிதன் தான் வேண்டும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவன் சவாலை ஏற்பதில்லை. ஸோ இப்போ நம்ம அடிமை மாமியின் சவாலை ஏற்பதில்லை, என்றைக்குமே ஏற்பதில்லை. அதனால தான் இன்னமும் நம்ம ஆற்று கதவு திறக்கிறதே இல்லை. சரி, ஏன்னா ஒரு போட்டி மனப்பான்மையில் தான் உறவு கட்டப்படுகிறது. என்கிட்ட போட்டி போட்டு உறவு கொண்டாட முடியாது, உறவாட முடியாது. ஸோ இப்போ உறவின் நிலையில்
மாமியை நம்ம எப்படி அணுக முடியும்னா, இப்போ செப்டம்பர் மாதம் வருகிறது. செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி சம்திங் அந்த 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 மாதத்திலே யூதர்கள் அனுசரிக்கும் ரோஷ் ஹஷன்னா அப்படிங்கிற அந்த யூத வருடப்பிறப்பு வரும். அப்படி வருடப்பிறப்பு வரும்போது நம்மளுடைய வீட்டில் வந்து மாமி விளக்கேற்றுவார் அப்படிங்கிறது தான் விஷயம். இது வந்து பஸ்கா பண்டிகையின் விளக்கை கூட நம்ம வந்து மனைவி தான் ஏற்றணுங்கிறது அவசியம் இல்லை, தாயாரோ சகோதரியாக கூட ஏற்றலாமா, நான் விசாரித்தேன். ஸோ அதனால் பிள்ளை மீட்டுக்கொள்ளப்படும், குடும்பம் மீட்டுக்கொள்ளப்படும், கூடாரம் மீட்டுக்கொள்ளப்படும். ஸோ இப்போ வந்து நான் தான் உங்களுக்கு போன தடவையே சொன்னேன், லேவியின் குடும்பம் ரொம்ப பெருசு. லேவி வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவன், அவனுக்கு 15 பிள்ளை இருந்தால் நீங்கள் 15 குடும்பங்களை மீட்டுக்கொள்ளலாம். ஸோ இப்போ இவன் வீடு வந்து ரத்தம் பூசப்படுவதும் இவன் தேர்ந்தெடுக்கப்படுவதும் இவன் காப்பாற்றப்படுவதும் முக்கியம் அப்படிங்கிறது தான் இந்த இந்த கூடார பகுதியில் நம்ம பார்த்துன்னு இருக்கிறோம். ஸோ அப்போ என்னுடைய அந்த 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 கணக்கு வரணும். எல்லா பிள்ளைகளும் கூடாரத்தை சேர வேண்டும், கூடாரத்தின் அனைத்து உணர்ச்சிகளும் அடிமை மீதே இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொள்கிற ஒரு நல்ல நாளாக இருக்கும். அப்போ விளக்கேற்றுறதுக்கு வீட்டில் யாராவது ஒரு பொம்மநாட்டி வேணும், அட்லீஸ்ட் எங்கள் வீட்டு பாப்பாவாவது இருக்கணும். அப்போ தான் விளக்கேற்றப்படும். ஸோ அதனால் ஒரு என்ன சொல்கிற வைதிகம் வீட்டில் ஒரு பொம்மநாட்டி இருக்கணும். அதுக்காக நாம் வந்து அறிக்கை பண்ணலாம். ஸோ செப்டம்பர் மாதம் இந்த வருடப்பிறப்பில், அதாவது யூத வருடப்பிறப்பில் ரோஷ் ஹஷன்னாவில் மாமி அவர்கள் விளக்கேற்றுவார்கள். சரி, இப்போ நம்ம வந்து பாடத்துக்கு வருவோம். விவேகானந்தர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டேன்னா, இந்த மாதிரி சவாலை நான் ஏற்பதில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த கதைங்கிற இந்த பதத்திலே அவர் பேசுகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்களுடைய இது வேதாந்தம். நீங்கள் பார்த்தீங்களா, கிருஷ்ணரே இறங்கி வந்து நான் அப்படிலாம் சொல்கிற மாதிரி இல்லைப்பா, நான் வந்து ஒரு பொம்பளை பொறுக்கி, நான் வந்து தப்பானவன், நான் வந்து ஒரு குடும்பத்தை கெடுத்தேன், குடும்பத்தை இது பண்ணி என்ன சொல்கிறது, குடும்பத்துக்குள்ளே போய் அவர்களை மிஸ்லீட் பண்ணி அவர் தவறான வழிகாட்டுதலை பண்ணி நான் அவர்களை களத்தில் சேர்த்தேன், நான் ஒரு இழிந்த களத்தை சேர்த்தேன், நான் ஒரு நல்லவன் இல்லைன்னு கதாபாத்திரமே வந்து சொன்னாலும் கூட, இந்த அந்த பரமாத்மான்னு சொல்லப்படுகிற ஸ்ரீகிருஷ்ணரே வந்து சொன்னால் கூட மக்கள் அதை ஏற்க போகிறதில்லை. அவர்கள் இந்த வழிபாட்டை நிறுத்த போவதில்லை, கிருஷ்ணர் சிலையை தூக்கி போட்டு உடைக்க போகிறதில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர்களுடைய கட்டமைப்பு வேதாந்தத்திலே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. வேதாந்தத்திலே அந்த கிருஷ்ணர் அப்படிங்கிற அந்த நிலைமையில் அவர்கள் ஒரு என்ன சொல்லுகிறது, ஒரு வேதாந்தத்தின் நிலைமையிலே ஒரு பிரமாணத்தை வைத்திருக்கிறார்கள். வேதாந்தம் என்ன சொல்லுகிறது? வேதாந்தம் பரமாத்மா ஆத்மா இணைகிறது, அது வந்து என்ன சொல்கிறது, ஜீவன் முக்தி, இதெல்லாம் வேதாந்தத்தில் இருக்குது. அதை விட வேதாந்தம் சொல்லுகிறது, அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படாது, என்னை தவிர உனக்கு வேறு தேவர்கள் இருக்க வேண்டாம் அப்படின்னு வேதாந்தம் சொல்லுது. ஸோ அப்போ நீங்கள் வேதாந்தம் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ வேறு தேவர்கள் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னால், ஒரே தேவன் தான் சொன்னால், நமக்குள்ள ஒரு நல்ல ஒரு உறுதியான மனநிலை வேணுங்க. இப்போ சுவாமி வைதிகம் பண்ணுற காலையில் ஒரு ப்ரேயர் செஷனுக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நல்ல ப்ரேயர் செஷன் நடக்குது, ஒரு ஹீலிங்லாம் கூட நடக்குது, ஒரு இது நடக்குது, ஒரு மீட்டிங் நடக்குது, நம்ம ஒரு ஜப உதவி பெருக்கிறோம், எல்லாம் பெருக்கிறோம். ஆனால் நான் வீட்டுக்கு வந்த பிறகு 1008 தடவை காயத்ரி சொல்லுவேன், 1008 தடவை, அதாவது சாயந்தரமான சந்தியா பண்ணுவேன். மாமி கொஞ்சம் இதுவாகட்டும், மாமி கொஞ்சம் பொறாமைப்படட்டும். இல்லை, நான் சொல்கிறது இந்த காயத்ரி சந்தியாங்கிறதெல்லாம் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மந்திரம், அந்த அது வந்து ஒரு ரிவிஷன். ஆமாம், வேதாந்தத்தின் ரிவிஷன். ஸோ அதனால் இதெல்லாம் வந்து செய்தால்தான் நம்ம காலையில் செய்த அந்த ஜபத்துக்கு, அந்த விஷயத்துக்கு நமக்கு வந்து ஒரு தெளிவு கிடைக்கும், ஒரு நிதானமான மனநிலை கிடைக்கும். அப்போ பாருங்கள், ஒரு ஜபம் பண்ணுறதுக்கு நம்ம வந்து அது அபாயம் இருந்து செய்யுது. இது ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து எவ்வளோ வேணால் படிச்சிடலாம், ஆண்டவரே இந்த கூடாரத்தை கட்டணும், ஆண்டவரே இந்த விளக்கு ஏற்றப்படணும், ஆண்டவரே பிள்ளை காப்பாற்றப்படணும், எல்லாமே சொல்லிடலாம். இந்த கூடாரம்
இப்படியான இதில் வச்சுருக்கிறது, இப்படியான கட்டமைப்பில் வச்சுருக்கிறது. மக்கள் நாடி வருகிறார்கள். ஆமாம், செலவு பண்ணி வருகிறார்கள். எதுக்காக செலவு பண்ணிட்டு வராங்கோ? எதுக்காக தேடி வருகிறார்கள்? எதுக்காக நட்பு கொள்கிறார்கள்? எனக்கு அதிகமாக இது நட்பின் விஷயத்தில் பயிற்சி இல்லை. நான் பேசினா தான் பேசுவேன். ஆனால் நீங்கள் பாருங்கள், கூடாரத்துக்குள்ளே எவ்வளோ இருக்கிறாங்க. நிறையா ஸ்கில் லேபர்ஸ் இருக்காங்க, இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, டாக்டர்ஸ் இருக்காங்க, நர்ஸ் இருக்காங்க. இவங்க உதவுறாங்க, அவங்க உதவுறாங்க, போய் விசாரிக்கிறாங்கோ. ஆனால் நான் விசாரித்தா கூட சொல்ல மாட்டேன், ஐயா நம்ம ஊர் இப்படி இருக்குது, நம்ம வீடு இப்படி இருக்குது. நான் கலந்துரையாட மாட்டேன். அது அப்படி இருந்தால் நான் 3ஆம் மனுஷாலை வச்சு என் வீட்டை நான் அணுக மாட்டேன். ஸோ இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளியில் தொடச்சிட்டு வீட்டில் தேட முடியாது. ஆமாம், நீங்கள் வெளியில் எங்கேயோ தொலைச்சிட்டு கூடாரத்தில் வந்து தேட முடியாது. இது கொடுமை செயலுங்க. அப்படி ஒரு தவிப்பு, அப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு தேவையில்லை. புரியுதா? ஆமாம், இன்ன வரைக்கும் சுவாமி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு அணுகக்கூடிய ஒரு நிதானமான மனிதன் தான். ஸோ புரியுதா? ஸோ அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்ன அணுகணும்னா கருணை கிருபையோட, பெட்டியின் அடையாளத்தோட, கிருபாசனத்தின் செயலோட தான் நீங்கள் என்ன அணுக முடியும். மாமியே ஆனாலும் அப்படி தான் அணுகணும். நீங்கள் பார்க்கலாம், 10 தடவை அவர்கள் மறுதளித்தார்கள். 10 தடவை அவர்கள் மீறி போனவர்கள் தேசத்தை சந்திக்க முடியாது, அவர்கள் வனாந்திரத்திலே சாகணும். ஆண்டவர் ஒரு கணக்கு வச்சுருக்காருங்க. மாமி 10 தடவை அறிக்கை பண்ணிட்டா. ஆமாம், இன்னமும் அவள் வந்து வரமாட்டா, விளக்கேற்ற மாட்டான்னு நான் சொன்னேன்னா அது அத்துமீறலாக போய்விடும். தேசத்தின் செயலே நாம் சேரவில்லை. இவங்க பாருங்கோ, இவங்க பலியெல்லாம் செலுத்தியிருக்காங்கோ. ஆடை பலி கொடுத்துருக்காங்க, பசுமாட்டை பலி கொடுத்துருக்காங்கோ, காளையை பலி கொடுத்துருக்காங்க, அசைவாட்டு காணிக்கை பண்ணியிருக்காங்கோ, சமாதான பலி படுத்திருக்காங்க, அப்பம் சுட்டிருக்காங்கோ, சுட்டிருக்காங்க. இவ்வளோ வேலை பண்ணியிருக்காங்கோ. அபிஷேகம் தைலம் பெற்றார்கள். இப்படி நாட்களை அனுசரித்திருக்கார்கள். ஆமாம், இவ்வளவும் செய்து இவங்க பஸ்காவை ஆசரித்தாங்கோ, அங்கேருந்து வந்தாங்கோ, சுத்தபத்தமாக இருக்காங்க. இவ்வளவும் செய்தும் கூட கூடாரம் அதன் செய்தியை இவர்கள் இன்னும் அவர்கள் நிதானிக்கவில்லை. என்னை தவிர வேறு தேவர்கள் இருக்க வேண்டாம்னு தேவன் சொல்கிறதுன்னு அர்த்தம் என்னான்னு கேட்டிங்கன்னா, நாம் பேசுகிறது தான் நீ பேசணும். ஆமாம், நீயா பேசக்கூடாது. ஆமாம், அப்போ அவர்கள் பேசினார்களோ, அவர்கள் ராட்சசர்கள், அவர்களை சந்திக்கிறது கஷ்டம், தேசம் நமக்கு வராது, ஆண்டவர் நம்மளை இங்கே கொள்றதுக்கு தான் வந்தார், இதெல்லாம் அவசியம், அனாவசியம். நீ ஏன் அப்புறம் பலி கொடுத்த? நீ ஏன் அப்புறம் தேசத்தின் செயலை வனாந்தரத்தில் செய்தாய்? நீ ஏன் அப்போ சுட்டா? நீ ஏன் நூல் தரித்தாய், திரித்தாய், கூடாரம் கட்டினாய், பலகை அடித்தாய், பொண்ணும் வெளியும் கொடுத்தாய்? இவ்வளவும் கொடுத்தாங்க. அது நீங்கள் வந்து டெருமாவில் பார்க்கலாம். ஸோ அப்படி இவ்வளவு அர்ப்பணிப்பான காரியங்களை செய்து, இவ்வளவு அழகான காரியங்களை செய்து, ஆவியின் ஏவுதலிருந்து ஒரு வெற்றியான கூடாரமாக இருந்தும் கூட இவர்கள் தோல்வியான மனிதர்களாக இருப்பதை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. சரி, அதில் ஆண்டவர் சொல்கிறார், இவங்க 10ஐயும் மீறி வந்துட்டாங்கோ அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இவங்க உள்ளே போக மாட்டாங்கோ. ஏன், எதனால் போக மாட்டாங்கோ? இவங்க கூடாரத்தை மதிக்கலை. அந்த கூடாரத்தின் 10 செயல்களை அவர்கள் மதிக்கவில்லை. இவர்கள் இச்சையை விட்டு கொடுக்கவில்லை. ஆமாம், அப்படிங்கும்போது ஸோ இப்போ இவங்களுக்கு என்ன பிரச்சனை? இவ்வளோ பெரிய திராட்சை கொலை, உள்ளே போனால் நாமளே அடிக்ட் ஆகிடுவோம், நாமளே நம்ம மனசு நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லை. ஆனால் அது அப்படி இல்லை. நீங்கள் மனசை கட்டுப்படுத்தி தான் ஆகணும். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தான் வச்சுக்கணும். ஆமாம், இதில் நீங்கள் அடுத்தவங்களுக்கு உங்கள் வீட்டு மாமியாகவே இருந்தால் கூட நீங்கள் பொறுப்பாக இல்லைன்னா அவள் கதவடிச்சிட்டு தான் இருப்பாள். புரியுறதா? ஸோ அதனால் நீங்கள் வந்து கவனமாக இருக்க வேண்டும். குடும்பம்னா அப்படி இப்படி இருக்கத்தான் செய்யும். நாம் தான் அதை அனுசரித்து போக வேண்டும். ஒரு பக்குவம் வேணுங்க, ஒரு பக்குவம் வேணும். தலைமுறைகளின் இது வேணும், அறிவு வேணும். ஸோ இப்போ வந்து 20 வயசில் ஒரு தலைமுறை, 40 வயசில் இன்னொரு தலைமுறை. ஸோ இப்போ நம்ம 2வது தலைமுறையை நம்ம அட்டன் பண்ண முடியாது. ஸோ இங்கே பக்தன் இருக்கிறான். அவன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி அவன் வேதாந்தத்தை கட்டின்னு இருக்கான். வேதாந்தம் என்ன சொல்லுது? கிறிஸ்து உங்களுடைய பலிபீடம் அப்படி சொல்லுறது. ஸோ அப்படி இருக்கும்போது 40 வயது யோசேப்பு எப்படி யோசிப்பான்?
எனக்கு 20 வயசில் திருமணமாகி ஒரு பிள்ளை இருந்தால் அந்த பிள்ளையின் பிள்ளை தான் இதுங்கிற மாதிரி அவன் வந்து இந்த பரிசுத்த ஆவியின் கனியை மரியாளின் கற்பத்தை அவன் பார்க்குறான். இது தடை செய்யப்பட்ட உறவு முறை. ஏன்னு கேட்டிங்கன்னா, பிள்ளையை சுமக்கிறவள் என்ன சொல்ற, நம்ம எப்படி அவளை அணுக முடியும்? அதனால் இவன் வந்து நாட்களை காத்து கொண்டான். ஆமாம், தலைமுறைகளை அனுசரித்தான். ஸோ பாருங்க, கிறிஸ்து அவனுக்கு பிள்ளைனா அவனுக்கு 20 வயசுலேயே அவன் கிறிஸ்து பிள்ளை. ஸோ இப்போ இயேசு அவனுக்கு பேரப்பிள்ளை. ஸோ அப்படி இருக்கிற மாதிரியான அவன் தாத்தாவாயிட்டான். ஸோ ஹல்லேலூயா. அடியேன் கூட ஒரு 4 தலைமுறையை பார்த்துருக்கலாம், இருக்கலாம். ஆனால் அதனால் என்ன, ஏன்னா இங்கே இப்போ வனாந்தரத்துக்கு வந்தவங்கெல்லாம் 4 தலைமுறையை பார்த்தவங்க தான், 4-8 தலைமுறையை பார்த்தவங்க தான். அத்தனை பெரிய இழிவிலிருந்து அவர்கள் மீண்டு வருகிறார்கள். ஆமாம், என்ன தேவன் இவர் 400 வருஷம் அடிமையாக வச்சுருப்பேன்னு சொல்கிறாரு? இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. ஆனால் அவர் இன்னமும் கணக்கில் வச்சிருக்கார். அப்படிங்கிறது தான் நான் இருக்கிறேன்னு சொல்லி தேவன் வருகிறாருங்கும்போது அந்த நாட்களின் செயல் உங்களுக்கு முக்கியம் இல்லை. நீங்கள் தலைமுறைகளை அனுசரித்து போக வேண்டும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்கு இது மரியாதையாக இருக்குது. அடிமையின் அபிஷேகம் வேலை செய்யுதுங்க. எனக்கு 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 அடைக்கப்பட்ட கதவும் பெருசாக தெரியல, திறந்திருக்கிற கதவும் பெருசாக தெரியல. அடிமை சந்திக்கப்படுகிறேன். ஆண்டவருடைய அளவற்ற கரம் என் மீது இருக்கிறது. நான் வந்து இது இப்படியாக இருக்கிறதுல எனக்கு சந்தோஷம். அதை தான் நான் சொல்லுவேன். என் குடும்பம் கட்டப்படுகிறது, என்னுடைய பிள்ளைகள் சந்திக்கப்படுகிறார்கள், தேவன் முகம் பார்த்து விசாரித்து கடந்து செல்கிறார் அப்படிங்கிறத பக்கம் அவர் தினமும் கடந்து செல்கிறாருங்க. ஆமாங்க, 7 நாள் அவங்க வந்து இது புளிப்பில்லா அப்பங்கள் சாப்பிட்டார்கள். 7 நாளும் அவர்கள் பரிசுத்த காத்தார்கள். 7 நாளும் கடந்து போனார். ஆமாம், அவர் வந்து எகிப்தியன்கிட்ட அவர் வித்தியாசமாக கடந்து போனார் அன்னைக்கு, அந்த 7ஆம் நாள் இரவில். ஆனால் 7 நாளும் அவர் கடந்து போகிறார். இன்றும் அவர் கடந்து போகிறார். புது வருஷத்துலேயும் அவர் கடந்து போவார். சரி, இப்போ நாம் வந்து விவேகானந்தர்கிட்ட வருவோம். அவர் என்ன சொல்கிறார்? கதாபாத்திரம் உடைந்து போனால், கதாபாத்திரம் கேள்விக்குறியாக போனால் புஸ்தகம் கேள்விக்குறியாக போய்விடும். ஏன்னா உன்னாண்ட வேதாந்தம் இல்லை. நீ பரமாத்மான்னு சொல்ல மாட்டாய், ஆத்மான்னு சொல்ல மாட்டாய். ஆத்மானா என்ன? நெஃபேஷ். ஸோ அப்போ பரமாத்மா என்ன? நெஃபேஷ். மவோட் நெஃபேஷ். மவோட்னா என்ன? பலத்தின் மேல் பலம். அதாவது அதிகப்படியான 2 தரம் சொல்லப்படுகிற எல்லாமே மவோடாக போயிடும். ஸோ அப்போ பாவங்கிறது என்ன? மவோடு. ஏன்னா பாவம் ஒன்றா இருக்காதாக்கா, ரெண்டாக இருக்குமாக்கோ. 2 தடவை பாவம் வந்தால் என்ன? அத்துமீறல். 2 தடவை வந்தால் என்ன? அக்கிரமம் 2 தடவை வந்தால் என்ன? கொடுமை. ஆஹா, சரி. இப்போ நம்ம வந்து கொடுமை செயலில் தான் இருக்கோம். ஸோ 10 தடவை ஆண்டவரை நம்ம மறுதளித்து விட்டோம், தேசத்தை சந்திக்க போவது இல்லை. ஸோ 10 கட்டளையுமே மீறி விட்டோம். நம் கூடார மனிதர்கள் இல்லை, தேவனின் பிள்ளைகளும் இல்லை. அதை தான் விவேகானந்தர் சொல்கிறார். நீங்கள் உடைஞ்சு போயிட்டீங்க, கதாபாத்திரம் உடைந்து போட்டு நீங்கள் வேதாந்தத்தில் கட்டப்பட்டிருந்தார், நீங்கள் பரமாத்மாவின் அனுகிரகத்தை பெற்றிருந்தால், நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, ஒரு நிமிர்ந்த நிலையில், ஒரு ஆவியின் நிலையில் இருந்திருந்தால் கொஞ்சம் நிதானம் இருந்திருக்குமே அப்படி கேட்குறாரு. என்ன இல்லை, நிமிர்ந்த நிலை இல்லையா? ஆவியின் நிலை இல்லையா? மோசே இல்லையா உங்ககிட்ட? வாயை மட்டும் அடைச்சின்னு இருந்திருக்கலாமே, ஏன் வாயை மட்டும் கொடுத்துட்டேன்? உடம்பே பாதுகாக்கப்பட்டிருக்கிறது பரிசுத்த மன்னாவினாலையும் பலத்தினாலையும். ஆனால் உங்கள் வாயை மட்டும் நீங்கள் ஏன் திறந்து வச்சுட்டீங்க? ஏன் இப்படி நடக்குது சொல்லுங்க. அடிமைக்கிட்டே செப்டம்பர் மாதங்கிற வார்த்தை இருக்கிறது. என்கிட்ட ஒரு 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 உண்மையான பரிசுத்த மேஜை இருக்கிறது, அதன் ஆசீர்வாதம் இருக்கிறது. அதனால தான் நான் இதை அறிக்கை பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? இந்த மாதிரி விவேகானந்தர் சொல்லிட்டாரு, கதாபாத்திரம் முடிஞ்சால் புஸ்தகம் உடைந்து போய்டும் சொன்னார். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்? யாராவது ஜூவிஷ் ராபாய்கிட்ட போய் நெஃபேஷு லெவு அப்படின்னு கற்றுட்டு வரணுமா? இல்லை கற்றுக்கிட்டா கூட அது நமக்கு வாய்க்குமா? இல்லை, எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனால் இது ஒரு இந்திய பாரம்பரியம். இங்கே எதை கொடுத்தாலும் நீங்கள் நெஃபேஷு லெவு பகீரத முயற்சி பாருங்க, இப்படியெல்லாம் இருக்கிறது. ஸோ ஆனால் நம்ம வந்து ஒரு இந்திய மனநிலையில் இருக்கிறோம். ஸோ எதுவாக இருந்தாலும், இது மோடி வந்தாலும் சரி, ராகுல் வந்தாலும் சரி, நமக்கு அது வந்து இது இந்தியா. ஆமாம், இங்கே அனுசரிப்பு இருக்கிறது,
ஒரு மொழி நடை இருக்கிறது. அந்த மொழி நடை தாங்க முக்கியம். தமிழ் மொழியே பேச மாட்டுறாங்கோ. எல்லாம் சினிமா டைலாக்காக போயிடுது. சரி, எப்படியாவது மக்களை க்ரௌடை ரீச் பண்ணணுமே அப்படின்னு நினைக்கிறாங்கோ. பாருங்க, என்னுடைய ஆசிரியர்களின் பிளேலிஸ்ட்லாம் நீங்கள் பார்க்கணும். கொடுமை தான். ஆமாங்க, அக்கிரமம் 2 தடவை வந்த மாதிரி இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட மொழி நிறைய, அவர்களோட உழைப்பு எதற்குமே பலன் இல்லாமல் இருக்கிறது. இப்போ அடிமையும் அப்படி தானே இருக்கிறேன். என்னோட மொழி நடை உங்களுக்கு புரியுறதா இல்லையேனோ? ஸோ சம்திங். பட் நான் வந்து கொஞ்சம் ஓமைகளோட சொல்லணும், கொஞ்சம் தெளிவாக சொல்லணும். இதில் அடிமையோட தனிப்பட்ட விஷயமா இருந்தாலும், மாமியின் செயலாக இருந்தால் கூட நான் உங்களுக்கு பாடம் புரியணுங்கிறதுக்காக நான் மாமியும் சேர்த்துக்கிறேன் பாருங்கோ. என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லையோன்னு. சரி, எப்படியாவது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரி சரி, மொழி நடையை கற்றுக்கொள்ளுங்க. அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் நமக்கு. இது ஷார்ட்ஸு, யூடியூப் ஷார்ட்ஸ் மொழி தான் தெரியுது. பிள்ளைங்கக்கிட்டேருந்து நான் கற்றுக்கிறேன் இப்போ அதிகமாக மொழி. இல்லை, அது வராது, எப்பயும் வராது எனக்கு, சொல்கிறேன். சரி, இப்போ வாங்க, என்ன சொல்கிறது, இப்போ கதைக்கும் வேதாந்தத்துக்கும் தொடர்பு இல்லாமல் இருந்தாலும் வேதாந்தத்தின் மூலமாக கதை காட்டப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாப்புல. ஒரு உதாரணம் பார்ப்போம். அதாவது நம்ம வந்து இப்போ இந்தியாவில் ஒரு பிரபலமான கதைன்னு கேட்டிங்கன்னா, இந்த சூரியபுத்திரன் கர்ணன் அப்படிங்கிற கதை. ஏன்னா இது வந்து ரொம்ப கர்ணனை பற்றி பேசினா போதும், மகாபாரதத்தையே சேர்த்து பேசிடலாம். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு என்டர்டெய்னிங் இஷ்யூவில் இந்த கர்ணன், அதாவது சூதபுத்திரன் சொல்லப்படுகிற கர்ணன், அதாவது சூரியபுத்திரன்னு அவனை ஒரு தடவை சொன்னேன், சூதபுத்திரன்னு ஒரு சத்தை சொல்கிறேன். ரெண்டுமே சூனா தான். பட் த திங், இது எப்படின்னா பார்ப்போம். சூதன்னா அவன் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தேரோட்டியின் மகன், அதாவது ஒரு பேக்வேர்ட் காஸ்ட்டா ஷெட்யூல் கேஸ்ட்டா அதுலேருந்து வர்றவன். சூரியபுத்திரன்னா ஃபார்வேர்ட் கேஸ்ட்லேருந்து வர்றவன். தலையெழுத்து. எனக்கு இந்த கேஸ்ட்டுங்கிற இந்த பதத்தை பயன்படுத்தவே இப்போ இஷ்டம் இல்லை. ஆனால் என்ன பண்ணுறது, பேசி தானே ஆகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து டிஷர்ட் போட்டுட்டு வராங்க, ஜாதி உண்டுன்னு. நான் ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு பாரதியார் பேசினார். பாரதியார் ஒரு பிராமணன், ஆனால் அவர் அதை பற்றி கவலைப்படலை. அதுவும் பிரிட்டிஷ் ஆதிக்கத்தில் இருந்தப்போ பிறந்தவர். அவர் என்ன சொன்னார், நான் பிரிட்டிஷ் ரூலில் பிறந்தவன்ப்பா. ஆமாப்பா, நான் வந்து எனக்கு வந்து இந்த நேரத்தில் ஜாதிங்கிற, பிரிட்டிஷ்க்கு ஜாதி இல்லைங்க, அவனுக்கு ஜாதி இல்லைங்க. அப்போ நமக்கு மட்டும் எப்படி ஜாதி இருக்கும்? ஆள்றவனுக்கு ஜாதி இல்லைன்னா பிரஜைக்கு ஜாதி இல்லையோன்னு. அப்போ அவர் அந்த நேரத்தில் அவர் ஜாதி இல்லைன்னு சொன்னார். அப்போ அது ட்ரெண்டிங்கில் இருந்தது. ஜாதி இல்லாமல் இருந்ததா? இல்லை, அப்போ அதிகமாகவே ஜாதி இருந்தது. ஸோ இப்போ தீக்காலாம் வந்தாங்கோ, இதெல்லாம் வந்தாங்கோ. பாருங்கோ, தீக்காவுக்கும் நார்த் இந்தியாவுக்கும் என்ன இதுன்னு கேட்டிங்கன்னா, வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, ஒரு இன்டர்வியூவில் ஒரு பிள்ளையை பண்ணியிருக்காங்க, இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ராமர் கோயில் கட்டியிருக்காங்க, உனக்கு சந்தோஷமாக குழந்தை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை, எனக்கு குழந்தை இல்லை, என் பேர் இதுன்னு சொல்லியிருக்கான். அவன் ஜாதி பேரை சொல்லி அவன் பேர் சொல். நார்த் இந்தியாவில் இதெல்லாம் பழக்கம். அதாவது அவங்க பேரோடு அவங்க ஜாதி பேரையும் சேர்த்து சொல்லிக்குவாங்களாம். நான் வந்து இந்த மாதிரியான பிள்ளை, அதனால் எனக்கு வந்து ஸ்கூல் தான் வேணும், எனக்கு இதுதான் வேணும்னு அந்த பிள்ளை சொல்லிச்சான். நான் படிக்கணும், நான் வந்து முன்னேறணும், எனக்கு பதவி வேணும், கவர்மெண்ட் தான் வேணும், அதாவது இந்த என்ன சொல்கிறது, இந்த டெமோக்ராட்டிக் லா தான் வேணும் அப்படின்னு சொல்லிச்சான். ஆனால் இதே நம்ம பிள்ளைகிட்ட அதை வந்து கேட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, தமிழக பிள்ளைங்க, ராமன் என்னன்ட்ட சொன்னால் எனக்கு கோயில் வேண்டான்னு, நான் ராமனோட பிள்ளை இல்லையா அப்படின்னு கேட்கும் இந்த ஊர் தீக்கா பிள்ளை. ஸோ அப்போ என்னுடைய மொழி கேட்கப்பட வேண்டும். ஏன்னா நான் வந்து மொழியின் பிள்ளை, ஐ மீன் தி சன் ஆஃப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லும் நம்ம பிள்ளைங்க. ஸோ அப்போ அந்த மொழி, அந்த 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 இடம், அதுக்கான இதெல்லாம் இருக்குதுங்க, அதுக்கான மரியாதையெல்லாம் இருக்குது. ஸோ இப்போ இது வந்து நம்ம பிள்ளை பேசுனது புத்திசாலித்தனமா, இல்லை அந்த பிள்ளை பேசுனது புத்திசாலித்தனமா? அந்த பிள்ளை கோயில் பக்கத்திலே இருக்குது, அதால் சொல்ல முடியாது. நான் ராமனோட பிள்ளை, ராமன் வேணான்னு சொன்னான்னு அது சொல்ல முடியாது. ஏன்னா அது பிளாஸ்பமி, அது வந்து என்ன சொல்கிறது, தேவ தூஷணம். ஆனால் அது தேவ தூஷணமாக இருந்தால் கூட நம்ம பிள்ளை பயப்படாமல் கோயிலில் நின்னே சொல்லும்.
அப்படி தான் அப்படி தான் நடக்குது நம்ம நம்ம ஊரில். நம்ம ஊர் ரொம்ப மோசமாக போயின்னு இருக்குது. ஒரு ஒரு மரியாதை இல்லை. ஆமாம், மரியாதை இல்லை. ஸோ அப்போ நான் என்ன சொல்கிறது, பரஸ்பர மரியாதை வேண்டும். ஆமாம், இப்போ செக்யுலரிசம்ங்கிறது என்ன, பரஸ்பர மரியாதை. யூ சி சம் கைண்ட் ஆஃப் திங், சீக்ரெட் கிறிஸ்டியன். அது என்னங்க சீக்ரெட் கிறிஸ்டியன்? எதில் தான் சீக்ரெட் கிறிஸ்டியன் இல்லை, சீக்ரெட் யூ, சீக்ரெட் ஹிந்து தெரியுமா உங்களுக்கு? சீக்ரெட் ஹிந்து இருக்கான்னு தெரியுமா உங்களுக்கு? ஸோ ஒரு ஒரு சனாதனங்கிறதோட அர்த்தம் சீக்ரெட் ஹிந்துக்கு தான் தெரியும். அவன் என்ன சொல்கிறான், அடுத்தவன் பேச்சுக்கு மரியாதை கொடு அப்படின்னு சொல்கிறது. இதெல்லாம் சீக்ரெட் ஹிந்து. அவங்களால அவங்க அவங்க தவிப்பில் இருக்காங்க. அவங்க 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 என்ன சொல்கிறது, அவங்க கொடுமையில் இருக்கிறார்கள். ஆமாம், மரியாதை இல்லாமல் போகிற செயலை அவங்க பார்க்குறாங்க. நான் இன்ன வரைக்கும் இந்த பயபக்தியின் செயலில் கஷ்டப்படுறேங்க. ஆமாங்க, நான் இன்ன வரைக்கும் கஷ்டப்படுறேங்க. இப்போ அந்த மனுஷன் என்ன சொல்கிறான், நாங்கள் மிக்ஸு. ஆமாம், நாங்கள் மிக்ஸு. அப்போ மிக்ஸ்னால் நீ என்ன சொல்கிற, எங்கள் பேரண்ட்ஸில் ஒருத்தர் பெரிய ஜாதி, இன்னொருத்தர் சின்ன ஜாதி. இடியாட்டிக். இல்லைன்னா எங்கள் பேரண்ட்ஸில் ஒருத்தர் ஹிந்து, ஒருத்தர் கிறிஸ்டியன். இதுவும் இடியாட்டிக். ஸோ இப்போ 2 பேரும் தாய் தந்தையர், நம்ம அதை தான் பார்க்கணும். மிக்ஸ்டு மல்டிடியூட் இதெல்லாம் பார்க்கக்கூடாது. ஸோ திங் அப்படி ஏதாவது இருக்குதா, யூதன் ஒருத்தர் இருக்கானா, இல்லை, நம்ம அதை தான் பார்க்குறோம். யூதனே புறஜாதியாக இருக்கிறான் நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது நான் மிக்ஸுன்னு சொல்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை. இங்கே கிறிஸ்தவனுங்கிறதே கிடையாது. ஸோ அப்படியே கிறிஸ்தவன் இருந்தால் கூட அவன் சீக்கிரம் கிறிஸ்டினாக தான் இருக்கிறான், அவன் பஜனை மடத்தில் இருக்கிறான். ஸோ அதனால் இப்போ வாங்கும் அது என்ன சீக்ரெட் ஹிந்து. சீக்ரெட் ஹிந்துன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி நான் மிக்ஸு, என் அப்பா இப்படி, அம்மா இப்படி. ஆக இவங்க குடும்பத்தில் தாக்குதல் வந்தாலும் கூட இவர்கள் தாயோ இவர்கள் தந்தையோ யாரோ ஒருத்தரை ஜாதியின் பெயரால், ஒரு இதன் பெயரால் இது பண்ணப்பட்டாலும் ஆண்டவரே இதெல்லாம் காப்பாற்றப்பட வேண்டும். ஆமாம், நாம் தாய் வளர்த்த பிள்ளைகள். நான் அதை மட்டும் சொல்லுவேன். நான் தாயை எந்த ஜாதின்னு பார்க்க மாட்டேன், நான் பொம்மநாட்டியை எந்த ஜாதினே பார்க்க மாட்டேன். ஆமாம், சொல்லுவாங்க நதி மூலம் ரிஷி மூலம்லாம் பார்க்கக்கூடாது, அதே மாதிரி பொம்மநாட்டியோட மூலத்தெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு ஒரு சம்பிரதாயம் இருக்குதாப்போ. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லா பெண்களுமே தாய்மார்கள் தான், ஜாதி வித்தியாசம் கிடையாது. ஸோ அப்போ உங்கள்கிட்ட அந்த பெண்மை இருந்ததுன்னா நீங்களும் ஜாதி இல்லாமல் போயிடுவீங்க. ஸோ அப்போ நாம் இந்த தாய் வளர்த்த பிள்ளைகளாக இருந்தோம்னா நம்மளை இன்னொருத்தர் ஜாதியின் பேரால் அணுக முடியாது. நாம் அவர்களிடத்தில் பேச முடியாது. என்ன இவங்க கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்காங்க, அவங்க கொஞ்சம் கலராக இருக்காங்க, அதான விஷயம். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. என்ன கேட்டால் 2 பேர் கருப்பாக, எங்கள் வீட்டிலே நிறைய பேர் கருப்பாக இருக்காங்க. ஆமாம், என்னுடைய அக்கா கருப்பாக இருந்தால் என்னுடைய தங்கச்சி வெள்ளையாக இருக்கா. அது நேச்சர். ஸோ அதனால் இப்போ நாம் வருவோம் கதை காலத்தில். பார்த்தீங்களா, இதுதான் நீ வேதாந்தம்னு சொல்லிட்டாய், கதைன்னு சொல்லிட்டாய். ஆனால் கதை களம்னு ஒன்று வருது பாருங்க. நிறைய களம் இருக்குதுங்க. போரடிக்கிற களம் இருக்கிறது, நெற்களம் அதை சொல்லுவாங்க, நெற்களம். அப்புறம் வயல் கூட களம் தான் சொல்லப்படுகிறது, களத்தில் விதைங்கன்னு சொல்லிடுது. அப்புறம் யுத்த களம். அப்புறம் ஒரு படிக்கிற பாடம் படிக்கிற இடம் கூட களம்தான், வித்யா களம். சரி, ஏதோ ஒன்று. ஸோ இப்போ களம் காண்கிறது அப்படிங்கிற மாதிரி உங்கள் இது இருந்தால், உங்கள் கதை இருந்தால், அப்புறம் வேதாந்தத்தில் என்ன அர்த்தம் இருக்குது? ஸோ வேதாந்தம் களம் காண்கிறதா, நம்ம அதை பார்க்கணுமோ. வேதாந்தம் ஒரு இது தானே கொடுத்துருக்கணும், என்ன சொல்கிறது, வேதாந்தம் ஒரு சமாதானத்தை தானே கொடுத்துருக்கணும். ஸோ இப்போ களம் தான் நம்ம கண்ணு முன்னாடி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, களம் பிறப்பிக்கும் வேதாந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அப்போ அதை தான் அவர் சொல்கிறாரு, களத்தில் கதை வருகிறது, களத்தின் பிள்ளை பிறக்கிறது அப்படி. உண்மை அதுதாங்க. ஆமாங்க, நம்ம வீட்டில் களம் தான் இருக்கிறது, சண்டை களம், இது போட்டி களம் தான் இருக்குது. ஆனால் அதில் தான் பிள்ளை வருகிறது. ஸோ அப்போ இது களத்தின் பிள்ளை. சரி, எப்படியோ. ஆனால் களத்தின் பிள்ளையாக இருந்தாலும் அது அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம அதை பிடிக்கணும். அறிவில்லாமல் நம்ம களத்தை சேர வேண்டாம், நம்ம அறிவோடு இருக்க வேண்டும். ஸோ இப்போ என்ன அறிவு? ஆமாம், நம்ம புஸ்தகத்தை இன்னொருத்தர் பார்த்து இது வெறும் கதாபாத்திரம்னு அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க.
அது கஷ்டம்தான். ஏன்னா இது கதாபாத்திரம் இல்லைங்கோ. இது வந்து வேதாந்தம், இது வந்து பரமாத்மாவின் தத்துவம், இது வந்து இது வந்து ஆண்டவரின் வரம், ஆசீர்வாதம், இதெல்லாம் நம்ம சொல்லணும். ஸோ இப்போ நம்மளுடைய பரிசுத்தாவின் தொடர்பே வந்து ஏதோ அமெரிக்காவில் இருக்கிற அசூசா ஸ்ட்ரீட்லேருந்து வந்ததுன்னு சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. ஸோ இன்ன வரைக்கும் நான் அசூசா ஸ்ட்ரீட்டை சந்தித்ததில்லை. எனக்குள்ளே எல்லாமே இயல்பாக தன்னிச்சையாக தான் நடந்துட்டுருக்குது. ஸோ அப்படி அது தொடர்ச்சியாக வந்து கொண்டு இருக்கிறது. இப்போ என்னுடைய தலைமுறை மாறுகிறது. ஸோ தலைமுறை மாறும்போதுன்னு கேட்டிங்கன்னா அப்போ அடிமைக்கு ஒரு ஒரு பதிவு வருகிறது. ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் வந்து இன்னமும் இதுவாக தான் இருப்பேன், என்ன இருப்பேன், சேவகனாக தான் இருப்பேன். அப்போ வந்து எனக்கு இந்த என்ன சொல்கிறது, இந்த இந்த ஆவியின் நிறைவு, இந்த அபிஷேகம், இந்த அப்ரைசிங், இதெல்லாம் எனக்கு ஒன்றும் விஷயமா தெரியாது. ஏன்னா எனக்கு அவளுக்கு சேவை பண்ணணும், அவளை சந்திக்கணும், தாயாரை பார்க்கணும். எனக்கு அதில் தான் அபிஷேகம், அதுதான் எனக்கு வாழ்க்கை. ஐ மிஸ் தட் மச். ஏன்னா எனக்கு நான் நான் இன்னும் ஒரு 4 மணி நேரம் ஆவியில் நினைஞ்சு அந்நிய பாஷை பேசாலும் என் தாய்க்கு ஒரு சொம்பு தண்ணி எடுத்துகிட்டு போகிறதுல தான் எனக்கு சந்தோஷம். ஆமாம், எனக்கு அது தேவையில்லை. இன்னும் கேட்டால் எனக்கு அது அனாவசியம். இப்போ நான் வந்து ஏதோ ஒரு ஒரு பாஷைக்கு விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கேங்கிறது எனக்கு எனக்கு ருச்சியாக இல்லை. எனக்கு என் குடும்பம் இருக்கிறது, என்னுடைய தாயார் இருக்கிறாருங்கிறது தான் எனக்கு 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 சந்தோஷம். ஆனால் இதுவும் நடக்குது. ஆமாம், தலைமுறைகள் மாறுகிறது. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ ஏதோ ஒன்று இப்போ ஜான் ஜெபராஜ் பேசிகிட்டு இருக்கார், இன்னும் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கார். பேசிட்டுங்க, அதை பற்றி என்ன, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆமாம், என்னால் நிமிர்ந்து பார்க்க முடியல. பட் சரி, இதில் போட்டு ஆடியோவாக கேட்கலாம் சம்திங். எப்படியோ நான் எல்லாரையும் செக் பண்ணிகிட்ருக்கேன். சரி, இவருக்கு வேறு வேலை கிடையாது, இவர் எல்லாரையும் பார்த்து விமர்சனம் பண்ணிட்டுருக்கார். நோ நாட் லைக் தட். எனக்கு ஆண்டவரின் வார்த்தை தான் விஷயம். நான் புஸ்தகமாகவே படிச்சுட்டேனாக்கும். இப்போ வந்து இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, நான் சுவாமிக்கு ஒரு தலிகை பண்ணுறதுல ஒரு இது இருக்குது, ஆசீர்வாதம் இருக்குது. ஸோ இப்போ அது செய்யும் போது இதுவும் சேர்த்து செஞ்சுருவேனாக்கும், அவ்வளோதான். சரி, இப்போ வாங்க. இப்போ என்ன சாமி என்ன சொன்னார், விவேகானந்தர் என்ன சொன்னார், இந்த மாதிரி எங்கள் வேதாந்தத்தோடு உன்னுடைய கூடாரம் போட்டி போடாது, எங்களுக்கு சவால் இல்லை அப்படின்னு சொன்னார். அதுதான் உங்களுக்கு சந்தோஷம். ஆமாம், சவால் இல்லைன்னு சொல்கிற மனுஷன்தான் சகோதரனாக இருப்பான். ஸோ அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ அப்போ எந்த அளவுக்கு அவர் வந்து இறங்கிடுங்கோன்னு சொன்னதுக்கு அவர் இறங்கிட்டார். ஆமாம், ஈஸ் ஆஃப் தட் ஈஸ் அவர் வெளியேறிவிட்டார். ஸோ அப்படி தான் பார்க்கணும். அப்படி தான் நம்ம வந்து வெளிப்படையாக இருக்கணும். இப்போ மாமி விளக்கேற்றுவார், அது என் வீடோ இல்லை கூடாரமோ, அதாவது வனாந்திரமோ, அது விஷயமே இல்லை. அறிக்கை இருக்கிறது, எங்களுக்குள்ளே நடக்கிறதெல்லாம் அறிக்கை தான். சரி, இப்போ வருவோம். கர்ணன் சூரியபுத்திரன், அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கிற கேரக்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா, குந்தி, ராஜமாதா குந்தி. இவள் வந்து பாண்டவர்களின் தாய். இவள் வந்து எப்பயுமே அஸ்தினாபுரத்தில் தான் இருந்தாள். இந்திரபிரஸ்தனும் ஒரு பெரிய ராஜாங்கம், உலக ராஜ்யம் உண்டானதான். அவள் போய் என்னன்னு கூட பார்த்துட்டு வரலங்க, என்னன்னு கூட பார்க்கலங்க. அவள் எட்டி கூட பார்க்கல, பிள்ளைகளை போய் அவள் செக் பண்ணவே இல்லை. அவள் எப்பயும் அஸ்தினாபுரத்திலே இருந்துட்டாள், அஸ்தினாபுரத்தின் ராஜமாதாவாகவே இருந்துட்டாள். அவள் ஒரு தடவை கர்ணனின் அறைக்கு போகிறாள். கதைப்படி அவள் போனாலங்கிறது நமக்கு தெரியாது, அவள் தான் வந்து சொல்லணும். சரி, அவள் அறைக்கு போகிறாள். இந்த மாதிரி பஞ்சபாண்டவர்கள் இருக்கிறார்கள், களம் சந்திக்கப்படுகிறது. நீ வந்து 4 வரையும் தொடக்கூடாது, என் பிள்ளை அர்ஜுனன்கிட்ட மட்டும்தான் நீ போராடணும், வேறு யார் கூடயும் நீ போராடக்கூடாது, இது ராஜமாதாவின் ஆணை அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்பிட்டாள். ஆனால் இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்னு கேட்டிங்கன்னா, இவன் ஏதோ ஒரு பெட்டியில் வச்சு நதியில் தள்ளப்பட்டு, இவன் குந்தியின் புத்திரன், அவன் வந்து தேரோட்டிக்கிட்ட வந்தான், இவன் பெரிய நிலையிலேருந்து சின்ன நிலை, பெரிய வீட்டிலேருந்து சின்ன வீட்டுக்கு வந்துட்டான், இவன் சூதனாக வளர்ந்தான், ஆனால் இவன் வந்து சூரிய தேவனின் புத்திரன் அப்படி இப்படின்னு ஒரு ஆனால் இப்படியும் அவன் வந்து ஒரு கொடை வள்ளல் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால் அவனுடைய மரியாதை, அவனுடைய இழிவானவன், ரொம்ப இழிவானவன். இப்போ இவன் வந்து இவளால் ஆணையே கொடுக்க முடியும் போது அவன் வந்து இவங்கிட்ட பேரம் பேசலான்னு சொல்கிறதுலாம் அனாவசியமானோ. ஆனால்
இவன் ஆணைக்கு பெறக்கூடியவள், இவள் ராஜமாதா, இவ இப்படிப்பட்டவள், இவ களத்தின் பெண்மணி அப்படின்லாம் நாம தான் சொல்லிக்கணும். ஒரு வீட்டில் இருந்தா, அஸ்தினாபுரத்தில் இருந்தாங்கிற அதிகாரத்தில் இவ பேச்சு எடுப்பணுங்கிறதுக்காக அவ ஆணை பிறப்பித்தான்னு சொல்லும்போது இதெல்லாம் வந்து கதையின் விஷயத்தில், கதாபாத்திரத்தின் விஷயத்தில் எல்லாரும் ஒரு வேறு பிரித்தல் இருக்கணும். துரியோதனன் கெட்டவன், தர்மராஜன் நல்லவன், அப்படி தான் பார்க்கணும். ஆனால் நம்ம அப்படி பார்க்குறதில்ல. ஏன்னா இவனும் கெட்டவன் தான். எல்லாருக்கிட்டையும் கிரே ஏரியா இருக்குதுங்க. சுவாமி சொல்வார், உபன்யாசக்காரர் சொல்வார், எல்லாருக்கிட்டையும் கிரே ஏரியா இருக்கு. இட்ஸ் வெரி மச் ரிலேட்டட் டு கலியுகா. அந்த யுகத்தின் மனிதர்கள் இங்கே இருக்கிறவங்க மாதிரி இருந்தாங்க. நோ, நாட் லைக் தட். அப்படி வி ஆர் வெரி மச் ரிலேட்டட் டு கலியுகா. ஆனால் கலியுகத்தில் பரமாத்மா இருக்கணுமே. இங்கே பரமாத்மா இப்போ இல்லையே, சொல்லுங்க, அடிமைதான் இருக்கிறேன். ஸோ இப்போ கதையை ஆராய்ச்சி பண்ணி, கதாபாத்திரத்தை ஆராய்ச்சி பண்ணி, எப்படியோ இவர்களை நீங்கள் கதையையோ கதாபாத்திரத்தையோ அணுகிறது கஷ்டம். அப்படி கதை இல்லாதப்ப வேதாந்தத்தையும் நீங்கள் அணுக முடியாது, பரமாத்மா ஜீவாத்மான்னு சொல்ல முடியாது. ஸோ அப்போ நீங்கள் அணுகக்கூடிய ஒரே செயல் அமைதி, சமாதானம், மாமி, அவ்வளோதான். காலில் விழுந்துருங்க, சாஸ்தாங்கம் பண்ணிவிடுங்க. சரி சரி, வேலையை முடிப்போம். இப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த மாதிரி குந்தி அவள் வந்து களத்துக்கு வந்தால் இந்த மாதிரி எல்லோரும் செத்து போயிட்டாங்க, கர்ணன் செத்து போயிட்டான். இவன் எடுத்துகிட்டு போய் மடியில் வச்சு கதறான், ஐயோ கர்ணா செத்து போயிட்டி, என் மகனேன்னு கதறாளாம். ஸோ அப்போ அவளுக்கு இல்லை என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, ஷீ இஸ் விமன் ஆஃப் ஸ்டோரி. இப்போ இவன் போயிட்டான், இவன் இருக்கிற வரைக்கும் துரியோதனனோட இது என்ன சொல்கிறது, வெறி அவ்வளவா இருந்தது. இப்போ வெறி போயிடுத்தே அப்படிங்கும்போது கதையை எப்படி படிக்கிறதுன்னு தெரியல இந்த அம்மாவுக்கு. அதனால் விரோதியாக இருந்தாலும் அவனை மடியில் வச்சு சங்கடப்படுது. அப்படி தாங்க இருக்கணும், அப்படி தாங்க இருக்கணும். ஏன்னா எனக்குள்ளே அந்த விரோதத்தின் செயல் கிடையாது, கதையின் செயல் மட்டும்தான் இருக்கிறது. சாத்தான் கூட நான் பற்றி கவலைப்பட மாட்டேன், அவன் பேசினா கூட நான் காதில் வாங்கிக்குவேன். ஆனால் என்ன, அவனால் என்கிட்ட காதில் பேச முடியாது, அவனால் என்கிட்ட இருதயத்தில் தான் பேச முடியும். சார், ஏன்னா என் காதில் நான் வேறு ஒருத்தவங்க பேச்சை கேட்டுட்ருக்கேன். என்ன சொல்கிறது, இங்கிலீஷில் ஒரு தம்பி பேசும், தமிழில் ஒரு தம்பி பேசும். அதாவது என்ன சொல்கிறது, ஆடியோ பைபிளில் சொல்கிறேன். ஸோ எப்பயும் அதை கேட்டுட்டு இருக்கிறது நமக்கு விஷயம். சரி, இப்போ நம்ம வருவோம். இப்போ என்ன சொல்கிறீங்க, கதை அதன் பலத்தில் இல்லை, அது களத்தில் தான் இருக்குது. ஸோ ஒரு பலமான கதையை வச்சுக்கிட்டு நீ வந்து நான் வேதாந்தம் நான் கதைன்னு சொன்னீங்கன்னா அது பிரச்சனை இல்லை. நீ ஒரு பலகீனமான கதையை வச்சுட்டு நான் இந்து நான் இது அதுன்னு சொன்னீங்கன்னா நான் நல்லவன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து சரி, பிரிட்டிஷ் இருந்த வரைக்கும் நீ அதை சகிக்க வேண்டிய. இப்போ நாங்கள் இருக்கோம், ஆமாம், நான் வந்து பிரிட்டிஷ் கிடையாது, பட் திங் இங்கே ஒரு மரியாதையின் செயல் வரணும். ஸோ இப்போ ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒருத்தர் பிரித்து பார்க்குறது இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். யார் எப்படி சொன்னாலும் அவள் தான் நம்ம மாமி, வேறு யாரும் கிடையாது. ஸோ அப்படின்னு நம்ம முடிவு பண்ணி வச்சுருக்கோம். சரி, இப்போ வருவோம். களத்தின் செயலில் இந்த பரமாத்மாங்கிற இந்த கேரக்டரு, இந்த கிருஷ்ணர் இந்த கேரக்டர் அவ்வளோ சேனைகளை கொடுக்குது, அவ்வளவு நாட்டையே கொள்ளையடித்து கொடுக்குறார். ஆனால் பக்கத்தில் இருக்கிற ருக்மணி தேவி, அதாவது ராஜாத்தி பட்டமரிஷி, அவள் வந்து ஒரு வார்த்தை கூட கேட்கலங்க. தாயார் ஒரு வார்த்தை கூட கேட்கல. ஏன்னா இங்கே வந்து மிலிட்ரி மஸ்ட் ஒபே த லீடர். இராணுவம் தலைவனை சார்ந்து இருக்கிறது. அதை பாருங்கள், களத்தின் செயலை கூட நான் விளக்கமாக சொன்னேன்னு வச்சுக்கோங்க, கதை செயல் உங்களுக்கு வாய்க்க ஆரம்பிச்சிடும். விவேகானந்தர் ஒன்றும் தப்பாக சொல்லலை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இங்கே கிருஷ்ணர் சொல்கிறத கேட்பாங்க. ஆமாம், அந்த யாதவர்களா அவர்கள் அந்த இனமே அவருடைய ஒரு வார்த்தைக்கு கட்டுப்படும். அத்தனை பேரும் சாக தயாராக இருந்தாங்கோ. அவர்கள் களம் கண்டார்கள். இத்தனைக்கும் யுதிஷ்ணர் சொல்லிட்டான், இந்த களம் இது பங்காளி சண்டை நீங்கள் வர வேண்டாம்னு சொன்னான். ஸோ ஆனால் அது அப்படி இல்லை, நாங்கள் வருவோம், ஆனால் உனக்காக வரமாட்டோம், விரோதிக்காக வருவோம் அப்படி சொல்லலாம். ஸோ இப்போ ஒரு என்ன சொல்கிறது, அது வந்து ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட வெற்றியாக இருந்தாலும் கூட தேவனே கூட யுதிஷ்டன்கிட்ட இருந்தாலும் கூட அவர்கள் தன் தலைவரின் மொழியை கேட்க வேண்டும், தலைவரின் ஆணையை கேட்க வேண்டும். இதுதாங்க கதை. ஆமாம், அவர் சொன்னால்
கண்டிப்பாக நாங்கள் கேட்போம். அந்த தலைவன் சொன்னால் நாங்கள் கேட்போம், சாவோம் அப்படின்னு நாங்கள் பாருங்கள். அதுதான் கதை. ஸோ இப்போ இது என்ன, ஹிட்லர் சொன்னது கூட தான் கேட்டாங்க மக்கள். ஆனால் அவன் வந்து பரமாத்மா அளவுக்கு உண்மையான மனிதனா? இல்லை, கண்டிப்பாக இல்லை. ஏன்னா அவன் காலத்தில் விரோதம்தான் பிறக்கும். ஆனால் இந்த காலத்தில் ஆண்டவரின் நாமங்கள் பிறக்கும், ஒரு ஒரு வேதாந்தத்தின் செயல் பிறக்கும். ஸோ இப்போ உலக வாழ்க்கை நிலையற்றதுங்கிறது என்ன வரும்? ஆமாம், ஒரு ஒரு பெண்ணின் மரியாதை தான் முக்கியம் அப்படிங்கிறது அங்கே தெரியும், அந்த காலத்தில் தெரியும். ஸோ அப்போ களம் தாழ்ந்ததாக இருந்தாலும் அதை உயர்வாக வச்சுக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பொம்மநாட்டியை வச்சு மனுஷனை வச்சு சூதாட முடியாது. ஆனால் சூதாட்டம் நடந்தது. ஸோ மனித நேயம் போய்விட்டது. ஸோ பார்க்கலாம். ஸோ அப்போ நம்ம வந்து மோசே வந்து ஆண்டவரை பார்க்குறார். எப்படி பார்க்குறார்? ஒரு கண்மலையின் வெடிப்பில் பார்க்குறார். ஸோ அவர் என்னத்தை பார்க்குறார்? மனுஷனை அடிமை கொள்ள முடியாது அப்படிங்கிறத அவர் பார்க்குறார். ஸோ அப்போ ஆண்டவர்கிட்ட அவருக்கு வேண்டி கேட்டுக்கொண்ட அடையாளம் எது? ஆண்டவரின் மகிமை எது கேட்டுக்கிறீங்கன்னா, அவர் ராஜா, அவர் சிங்கம், அதான் அவர் பார்க்குறார். ஸோ அதனால் நீங்கள் வந்து மனிதர்களையே அடிமை கொள்ள முடியாது. ஏன்னா அடிமை கொள்ள முடியாது, மனிதன் அறிக்கை பண்ணிடுவான். ஸோ அதனால் ஸோ இப்போ ஒரு ஒரு மனித வாழ்க்கையே அத்தனை நிலையற்றதாக இருக்கிறது. ஆமாம், இப்போ சுவாமிக்கு தவிப்பு தான் மிச்சம். ஆனால் அதனால் என்ன, இங்கே மரியாதை காக்கப்படுகிறது, சூதாட்டம் நடக்கலை. அதாங்க விஷயம். என் வீட்டில் எனக்கு அநீதி நடக்கலை. என்ன அறிக்கை பண்ணாலும் ஆமாம் நான் தான் அப்படிங்கும்போது பிரச்சனை இல்லை, சந்தோஷம். இப்போ துரியோதனை பீஷ்மருக்கு சாபம் கொடுக்குறான். இந்த மாதிரி இவனுக்கு நல்ல ஸ்க்ராச்சிங் சன்லைட் இருக்குது, நீ வந்து இந்த வெயிலில் நீ போக மாட்டாய், நீ வந்து இந்த வெயிலில் இப்போ இந்த களத்தில் கடந்து கஷ்டப்படுவாய் அப்படின்னு. அதாவது அரசனை விட்டுட்டு ஒரு இளவரசனுக்காக, அதுவும் தாத்தா, இவர் தாத்தா கூட இல்லை, கொள்ளு தாத்தா இறங்கி வந்து களத்தில் வந்து சந்திக்கிறார், சண்டை போடுறாங்க போது இந்த மாதிரி அனுபவிச்சு தான் ஆகணும். ஏன்னா இளவரசன் அப்படி தான் பண்ணுவான், இந்த காலத்து பிள்ளைங்க அப்படி தான் பண்ணும், நம்மளை வாழவும் கூடாது, சாகவும் கூடாது. ஸோ அப்படியான சாபத்தை அவங்க கொடுத்தாங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். நம்ம யாரை சேர்க்கிறோங்கிறது முக்கியம். ஆமாம், நாம் சவாலை சேரவில்லை, விவேகானந்தரின் அறிவுரை நல்லது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அவர் சொன்ன மாதிரி நம்ம கதையாக இருந்து பிரயோஜனம் இல்லை, கதாபாத்திரமாக இருந்து பிரயோஜனம் இல்லை. வேதாந்தத்தின் செயலில் நம்ம சேர்ந்தால் கதையோடு சேர்த்து கதாபாத்திரமும் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும். ஸோ இப்போ கதாபாத்திரங்கிறது எப்படி இருக்கிறது? ஒரு அனாதி செயலாக இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். சகோதரன் வந்து என்ன சொல்கிறான்? நீ வாரிசு இல்லைப்பா, நான் தான் குடியிருந்தேன், நான் தான் வாரிசு, இது எங்கள் அப்பா வீடு, என் தாத்தா வீடு அப்படி சொல்கிறான். சொல்லிட்டு போகிறான். ஆமாம், கதாபாத்திரமே அனாதி செயலாக இருக்கும்போது இந்த கேரக்டரு அந்த கதாபாத்திரமே அனாதி செயலாக இதை என்ன சொல்கிறது, களம் பெறப்பட்ட பிள்ளையாக நீங்கள் இருக்கும் பொழுது, ஆமாம் சொல்லுங்க. ஸோ இப்போ என்னங்க, அவன் அறிக்கை பண்ணான். என்ன அறிக்கை பண்ணான்? சூதாட்டத்துக்கு வரணும் அப்படின்னு அறிக்கை பண்ணான். சரியா? ஆனால் பிள்ளைகள் களத்தை நீங்களங்க. ஆமாங்க, பஞ்சபாண்டவர்களும் யுத்தம் முடிஞ்ச பிறகு அரண்மனைக்கு போயிட்டாங்க. ஆனால் பிள்ளைகள் களத்தை நீங்காமல் பஞ்சபாண்டவர்களின் கூட இடத்துல தங்கியிருந்தது. இந்த பிரம்மகத்தி வந்து எல்லாரையும் போட்டு கொண்டு கொடுத்து. ஸோ அப்போ பாருங்க, களத்தின் பிள்ளைகள் தங்கள் உயிர் போனாலும் பரவாயில்ல, தாய் தந்தையரின் அந்தரங்கம் காப்பாற்றப்பட வேண்டும் அப்படின்னு பார்க்குது. ஸோ எத்தனை பெரிய பிள்ளைகள், பாஞ்சாலியின் பிள்ளைகள் அத்தனை விழிப்புணர்வான பிள்ளைகள். கண்டிப்பாக இரவிலையும் இந்த களம் வருங்கிறது அவங்களுக்கு தெரியும்.
ஆனால் அவங்க களத்தில் படுத்து தூங்குதுங்க. செத்தா சாவும், அதை பற்றி என்ன அப்படின்னு இருக்குங்க. அத்தனை அனாதியான கதாபாத்திரங்களாக இருக்கும்போது அந்த அந்த பிள்ளையின் செயலில் நாம் இருக்கும்போது யார் என்ன சொல்லிட்டு போனால் என்ன, இவன் சொல்லி தான் நமக்கு வாய்க்க போதா? இல்லை. ஆமாம், இல்லை இவன் சொல்லி தான் நமக்கு இல்லாமல் போதா? இல்லை. எப்படி இருந்தாலும் அவன் சகோதரன், அவன் என்ன வேணால் சொல்லட்டும். ஆமாம், அதை பற்றி இல்லை. ஸோ இப்போ நீங்கள் வாரிசாக இருக்கிறது முக்கியம் இல்லை, அப்பாவுக்கு பிள்ளையாக இருக்கிறது கூட முக்கியம் இல்லை, களத்தில் இருக்கிறது தான் முக்கியம் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இப்போ களத்தில் என்ன இருக்குங்க? களத்தில் பொன் குத்து விளக்கு, ஏபோத்து, மார்பதக்கம் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து டெட்ஸாவே. களத்தில் வந்து பெட்டி இருக்கிறது, உடன்படிக்கை கற்கள் இருக்கிறது, உடன்படிக்கை கூடாரம் இருக்கிறது, இது வந்து டெருமா. அப்புறம் களத்தில் கை தேர்ந்த ஆசாரிகள் இருக்கிறார்கள், அந்த கிராஃப்ட்மேன்ஷிப் இருக்குது. களத்தில் ஓய்வு நாட்கள் இருக்கிறது, நாட்களின் செயல் இருக்கிறது. நீங்கள் அதை பார்க்கணும். இப்போ 7 நாள் அவங்க புளிப்பில்லா அப்பம் சாப்பிட்டாங்கன்னா அவங்க வனாந்தரத்துக்கு வர தயாராகிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு 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 புளித்த மாவு அடுத்த நாளுக்கான உணவு. அதாவது என்ன சொல்கிறது, புளித்த மாவு நேற்றைய உணவு. ஆமாம், அதனால் அதை வந்து நீங்கள் நீங்கி விட வேண்டும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நீங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா இப்போ மாவு புளிச்சு போனால் உடனே சாப்பிட்றலாம். நீங்கள் பயணப்படுகிறீர்கள்னா புளிச்ச மாவை வச்சுக்கிட்டு இப்போ புளிச்ச ரொட்டியோ புளிச்ச மாவையோ வச்சுக்கிட்டு பயணப்பட முடியாது. நீங்கள் வழியில் போகிறதுக்குள்ளே அது புளிச்சு போயிடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து புளிப்பில்லா அப்பமாக சுட்டிங்கன்னா அது நீங்கள் பயணப்படும் போது கூட அது வந்து நல்லாயிருக்கும். அதனால் உங்கள்கிட்ட வாய்க்கிற விஷயம் பயணம், அதுதான் உங்களுடைய ஓய்வின் செயல், அதுதான் உங்களுடைய கை தேர்ந்த கற்பனை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது வந்து கீட்டிஷா. இங்கே தான் வந்து இத்தனை புளிப்பில்லாத செயல், இந்த தூய்மையின் செயல் இருந்தும் கூட அவர்கள் ஒரு பொற்கன்றை உண்டாக்குகிறார்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் என்ன சொல்கிறது, அவர்கள் அந்த அளவுக்கு விக்கிரகத்துக்குள்ளே போயிட்டாங்க. ஏன் அந்த 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 தவிப்பு அவங்கக்கிட்ட இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள வேதாந்தத்தின் செயல் இருக்கிறது. ஸோ எங்கெல்லாம் வேதாந்தம் இருக்குதோ அங்கே ஒரு சிலை வந்து விடுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அங்கே ஒரு மனித சிலையோ இல்லை மிருகத்து சிலையோ, ஏன்னா என்கிட்ட அவ்வளோ வேதாந்தம் இருக்குதுப்பா, என்கிட்ட ஆத்மா இருக்குது, பரமாத்மா இருக்குது, அப்போ நான் சிலையை தான் வச்சுருப்பேன் பரிசுத்த ஸ்தலத்தில். ஸோ இப்போ நீங்கள் வந்து களத்தை அனுசரிக்க வேண்டும், களத்தை சேர வேண்டும், தியாகத்தை சேர வேண்டும். ஆமாம், வாழ்க்கை நிலையற்றதுன்னு இந்த கூடாரம் சொல்லுகிறது. நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். ஆமாம். ஸோ இப்போ அதனால் என்ன, மாமி வந்து விளக்கேற்றலைன்னா என்ன, என் தாயார் ஏற்றிட்டு போகிறாங்க, சகோதரி ஏற்றிட்டு போகிறாங்க. அடிமை யார்? எங்கள் அப்பா பிஷப்பு, எங்கள் அம்மா மதர். நாட் லைக் தட். நான் பயபக்தியின் செயலே கஷ்டப்பட்டேன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ இத்தனை இதில் நான் இருந்ததே இல்லை, கண்டிப்பாக இல்லை. நான் ஒவ்வொரு விஷயத்துலையும் நான் எதுலேயும் சம்மந்தப்பட்டுக்கவே மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு எல்லாமே கிறிஸ்துவின் உணர்வு, கிறிஸ்துவின் செயல். எந்த பணி எனக்கு கிடைச்சாலும், எந்த இடத்துக்கு போனாலும், இப்போ கேளுங்க, நான் வந்து ஜூவிஷ் வீடியோதெல்லாம் பார்ப்பேன். ஹாஷிம்னு அவர்கள் வந்து பக்தி நிலையில் இருக்கிறார்கள். பரமாத்மா ஆத்மான்னு அவன் சொல்லும் போது அவன் விக்கிரகத்தின் செயலை கூட அவனால் அனுசரிக்க முடியுங்கும் போது அவனுக்குள்ளே அந்த பக்தி நிலைமை நீங்கள் பார்க்கணுமே. அவன் ஹாஷிம் சொல்லும் போது, இங்கே கூட இப்போ பஜனை மடத்தில் கூட ஷாம் சொல்லுவாங்க. ரெண்டுக்கும் ஒன்றும் வித்தியாசம் இல்லை. ஆனால் நான் களத்தை சந்தித்து திரும்பி வந்து நான் ஷாம்னு சொன்னால் அது பிரச்சனை இல்லை. ஷாம்னு சொன்னாலும் சரி, ஆஷம்னு சொன்னாலும் சரி, எனக்கு எது வருதோ நான் அதை சொல்லிகிட்டு இருக்கேன். ஏன் நீங்கள் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அது 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 விஷயம் இல்லை. அது தனிப்பட்ட விதத்தில் நான் மாமனத்தில் சொல்லிகிட்டு இருக்கேன்.
இப்போ நான் ஷாம்னு சொல்கிறதுக்கும் அவன் ஹாஷேம்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போகுது பாருங்க, அதுதான் பிரச்சனை. ஏன்னா நான் களத்தை சந்திக்கிறேன். விவேகானந்தர் என்ன சொன்னார், இங்கே களம் இருக்கிறது, களத்திலே கதை, ஒரு அற்புதமான கதை இருக்கிறது. அந்த காலத்தில் என்ன பண்ணுறாங்க, பிள்ளைகள் வந்து சாகிறார்கள், ஆனாலும் அவர்கள் தாய் தந்தையின் மரியாதையை வைத்திருக்கிறார்கள். அப்படி இப்படியா சொல்லின்னு இருக்கேன். களத்திலே பிள்ளை இருக்கிறதுன்னு சொல்லின்னு இருக்கேன். ஆனால் இவன் என்ன சொல்கிறான், ஹாஷிம் ஹாஷிம்னு, சமாதானம் சமாதானம், ஷாலம் ஷாலம், ஏதோ ஒன்று. ஆனால் ஒரு என்ன சொல்கிறது, அது வாய்க்கும் செயலாக இருக்கணும். இப்போ வந்து ஒரு சிஸ்டர் சொல்கிறாங்க, நான் வந்து எகவா ஷம்மா ஹேவா ஷாலம் எகவா நிசி இப்படியெல்லாம் சொல்லின்னு இருப்பேன். எனக்கு வந்து அந்த அந்த சூழலில் அந்த எனக்கு அந்த 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 வார்த்தையில் அந்த ஆண்டவர் எகவா தேவன் எனக்கு என்னுடைய நாவிலே இருக்கிற நாமத்தின் செயல் இருக்கிறது, என்னை ஆண்டவர் அந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கார். சரிங்க, ஓகே, உங்கள் தாத்தா அப்படி சொன்னாரா, உங்கள் கொள்ளு தாத்தா அப்படி சொன்னாரா, உங்கள் அப்பா சொன்னாரா, இருக்கலாம். உங்களுக்குள்ளே வந்துடுது, உங்களுக்குள்ளே எகவாங்கிற பேர் வந்துடுது, உங்களுக்குள்ளே ஹாஷம்ங்கிற பேர் வந்துச்சு, உங்களுக்குள்ளே அந்த அந்த ரிதம் வந்துடுது, உங்களுக்குள்ளே நீங்கள் ஒரு அதால் உங்களால் சொல்ல முடியுது, அதால் உங்களால் பரவசத்தின் செயலை அனுபவிக்க முடியுது, அதால் உங்களுக்கு திருப்தி இருக்குதுன்னா நீங்கள் அதான், அது பிரச்சனை இல்லை. ஆனால் அளவுகோல் இருக்கிறது, அது களத்தை சேர்க்கிறதாக இருக்கிறது, களத்தின் தியாகம், களத்தின் செயல் எல்லாமே இருக்குதாங்க, ஒன்றுமே இல்லை. நான் தான் சொன்னேனே, இவர்கள் திருநீர் பூசாத செய்வர்கள், ஒரு எபிசோடில் சொன்னேன். அப்படியெல்லாம் இருக்குது. ஐயோ, நீங்கள் பெந்தேகோஸ்தே சபையில் போனீங்கன்னா கண் தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள், நம்மளை அப்படியே ஸ்கேன் பண்ணிவிடுவாங்களாக்கோ. ஆமாம், ஸ்கேன் பண்ணிடுவாங்களாக்கோ. ஏய், என்னப்பா வந்துட்டு இன் அவுட் அப்படின்வாங்க. என்கிட்ட இந்த இன்னும் இல்லை, என்ன எந்த அவுட்டும் இல்லை. கூடாரத்தில் இது பலிபீடம் கூடாரத்தை சேர்க்கிறது, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஆமாம், ஐ டோன்ட், வெளியில் இருந்த பலிபீடம் கூடாரத்துக்குள்ளே வந்ததுன்னு தான் நான் சொல்லுவேன். ஐ டோன்ட் கெட், என்கிட்ட எந்த 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 தாழ்ந்த செயலும் இல்லை. அப்படியே இருந்தாலும் நான் உனக்கு பதில் சொல்ல மாட்டேன். ஆமாம், எனக்கு வந்து 2007 சொன்னாங்களாக்கும், உனக்கு கட்டு இருக்குது, நாட் லைக் தட், அவ்வளோ இல்லை, கொஞ்சம் ஒரு 2-3 வருஷம் கழிச்சு உனக்கு கட்டு இருக்குதாக்கும். ஆமாம், எனக்கு கட்டு இருக்குதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் நான் மாமியை யோசிக்கலை. சரி சரி, ஓகே. இப்போ நம்ம வருவோம். இப்போ நான் வந்து அப்படி அடையாளப்படுத்த முடியாது, நான் பிஷப்பு மதர்னு அடையாளப்படுத்த முடியாது. எனக்கு சத்சங்கம் தான் வரும், இங்கே இருக்கிற இதுதான் வரும், இங்கே இருக்கிற கஷ்டன்ஸ் தான் வரும். களத்தின் செயலை நான் என் நினப்பில் வச்சுருக்கேன். என் பார்வையில் அது இருக்குங்க, உங்கள் பார்வையில் வேறு ஏதோ இருக்குது, உடம்பு இருக்குதுன்னா என் பார்வையில் பரமாத்மா இருக்குது. ஸோ என்கிட்ட இருக்கிற நல்ல விஷயத்தை பாருங்கோ, ஹிருதயத்தை பாருங்கோ, உடம்பு பார்க்காதீங்கோ. ஸோ அதனால் அதே மாதிரி வாழ்க்கை முறையும் பார்க்காதீங்கோ. நான் சர்ச் லீடராக இல்லை, நான் இதுவாக இல்லைன்னு பார்க்காதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, என்னை ஆண்டவர் தன்னுடைய அருகிலை சேர்த்து கொண்டு இருந்தார், நான் அதை கண்டிப்பாக சொல்லுவேன். ஆனால் அதில் கஷ்டம் இருக்குதுங்க. முதல் தடவை பார்க்கும்போது ஆசிரியர் சரியாக மாணவனை பார்க்க மாட்டார். நீ தப்புடா, நீ இதுடா, நான் உன்னை சேர்த்துருக்கவே மாட்டேன் தெரியுமோ, உன்னை நான் அலோவ் பண்ணியிருக்கவே மாட்டேன்னு சொல்லுவார். ஆனால் அடுத்த தடவை அவர் தான் நம்மளாண்ட பேசுவார். ஆனால் ஒரு நீங்கள் ஆசிரியர் தான் பார்க்க போகிறீங்க, நீங்கள் ஆசிரியர்கிட்ட தான் பேச போகிறீங்க, அது உங்களுக்கு தெரியணும். ஏன்னா எல்லா மாணவர்களையும் ஆசிரியர் பார்க்குறதில்ல, எல்லோரும் அவர்கள் வந்து அணுகிறதில்ல. அவங்க ஆஃபீஸ் ரூமை தான் அணுகுவாங்க. நம்ம மாமி தான் அங்கே இருக்காளாக்கோ. சரி, தெரிஞ்சுக்கோங்க. we have other leaders, பட் தி திங், நம்ம வந்து எங்கள் மனிதன் வந்து 1000-ல் ஒருவன். 1000 பேராக இருந்தாலும் எல்லாரையும் பார்ப்பார், எல்லாரையும் அட்டென்ட் பண்ணுவார், எல்லாரையும் ஞாபகம் வச்சுக்குவார். அந்த கிருபை வரம் அவர்கிட்ட இருக்கிறது. நல்ல பரந்துபட்ட மனிதராக என்னுடைய ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், சந்தோஷம். ஆனால் நான் அப்படி இல்லை. என்கிட்ட இருக்கிறது ரொம்ப சிறிய கூடாரம், ரொம்ப தலைவர்கள் தான் எனக்கு நண்பர்களாக இருக்கிறார்கள். எனக்கு அவ்வளோ பயபக்தி இருக்கிறது, அவ்வளோ கஷ்ட நஷ்டம் இருக்குது. ஏன்னா நான் முன்னமே நான் தலைவர்கள்கிட்ட தான் போயிட்டேன். அந்த கால நிலைமை வேறங்க. அதாவது ஜஸ்ட் அந்த காலம் சொல்கிறது ஒரு 20 years பேக், 2007, 20 years பேக். அதுக்கே நான் அதுக்கும் இப்போக்கும் வித்தியாசம் இருக்குது பாருங்க. ஆமாம், நான் பணம் இல்லாதவர்கள்,
அப்படின்னு சொல்லி அநேகருக்காக சிந்தப்படும் ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆக அந்த நேரத்தில் நான் சந்திக்கப்பட்டேன். அந்த நேரத்தில் நான் போனேன், அந்த நேரத்தில் வந்தேன். எல்லோரும் கதையாக சொல்லுவாங்க, நான் இப்போ வந்தேன், நான் அப்போ வந்தேன்னு சொல்லுவாங்க. நான் அப்படி சொல்கிறது இல்லை. எந்த நேரத்துக்கும் நான் என்னை பழகிக்கிறேன். ஆனால் அந்த பாரம்பரியம் காப்பாற்றப்பட்டு கொண்டு அந்த தொடர்ச்சியோடு நான் இருக்கேங்கிறது தான் விஷயம். இப்போ அதிகமாக நான் வந்து யூடியூப்பில் தான் கனெக்ட் ஆகிருக்கிறேன். இது வந்து ஒரு உதவி, ஒரு வளர்ச்சி. ஆனால் இது வந்து கூடாரத்திலேருந்து என்னை பிரிக்க முடியாது. நான் கூடாரத்தை தான் சேர்ந்துருப்பேன். கஷ்டம்தாங்க. ஏன்னா இப்போ அந்த நாள் மறந்து போயிட்டோன்னோ, இப்போ வர்றவங்களுக்கு இது ஆச்சரியமாக இருக்கும். ஓ, என்ன இவன் இங்கே நான் உங்களை பேசட்ட கூட்டிகிட்டு போட்டுமா? வேணாம் கண்ணா, நான் வந்து சாட்டர்டேவே பார்த்துட்டேன். சாட்டர்டேவே பார்த்தேன். ஸோ எனக்கு தெரியும் எப்போ அவைலபிலிட்டி இருக்கும், எப்போ எங்கே போகணும், எப்படி பார்க்கணுன்னு எனக்கு தெரியும். ஸோ சம்திங் அந்த காலத்தில் அதாவது இப்போ என்ன அந்த காலமாகவே ஆகிட்டேன், நான் வயசாகிட்டேன். சரி, இப்போ நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், தலைப்புகளும் அதோட உள்ளடக்கங்களும் சொன்னேன், அவ்வளோதான். ஆமாம், இது ஒரு முத்திரையிடப்பட்ட புஸ்தகம். முத்திரையின் விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா, இது தலைப்புள்ள புஸ்தகம். ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் ஒரு தலைப்பு இருக்குது. என் புஸ்தகத்தில் அப்படி இருக்குது. ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் ஒரு தலைப்பு இருக்கிறது. அப்படி நீங்கள் தலைப்பு வச்சு படிக்கும்போது புஸ்தகம் மறக்காமல் இருக்கும். அந்த அந்த 66 புஸ்தகம் இருக்கா, ஒரு புஸ்தகத்தில் இத்தனை தலைப்பு இருக்குது, இத்தனை 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 பகுதிகளாக அவர் பேசியிருக்கார் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் புஸ்தகத்தையே கூட படிக்க வேணாம். புஸ்தகங்களும் புஸ்தகத்தின் பெயரையும் அதோட உபத்தலைப்புகளையும் நீங்கள் படிச்சிங்கன்னா கூட, ஓ இது இருக்குதுங்கிறது நம்பிக்கை உங்களுக்கு இருந்ததுன்னா கூட அதுவே உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஏன்னா எல்லாத்தையும் நம்மளால் கவர் பண்ண முடியாது. இப்போ பிரமாணங்களின் பகுதியில் நிறையா விஷயங்கள் வரும். ஸோ இப்போ ஒரு எல்லாத்துக்கும் பிரமாணம் இருக்குது. ஒரு பொருட்கள் வாங்குவதில் ஒரு நில உடைமை அதெல்லாம் சட்டம்லாம் இருக்குதுன்னா அதெல்லாம் உட்காந்து நம்ம எக்ஸ்பிளைனாக சொல்ல முடியாது. ஆனால் நமக்கு அது எப்போ தேவையோ நம்ம அப்போ அதை படிச்சுக்கலாம். அது தலைப்பு இருக்கிறது. இதற்கான பிரமாணம் அப்படின்னு தலைப்பு இருக்குது. நீங்கள் தலைப்பெல்லாம் படிச்சுக்கோங்க. அதுதான் முத்திரை. ஸோ இப்போ இது முத்திரையிட்டப்பட்ட புஸ்தகம்னா தலைப்புகளை கொடுக்கப்பட்ட புஸ்தகம். ஸோ இப்போ அடிமை உங்களுக்கு தலைப்புள்ள மனிதன் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். என் தலைப்பு என்ன? தலைப்பு என்னப்பா? களம் கொடுத்த பிள்ளை. அதாவது யுத்த களம் இல்லைன்னா நெற்களம் கொடுத்த பிள்ளை. சரி சரி, என்ன சொல்லணும்? சரி, ஆமாம். இப்போ நம்ம வந்து யூதேயா விஷயத்தில் பார்த்திங்கன்னா, இந்த இஸ்ரேல் விஷயத்தை பார்த்திங்கன்னா, அப்போ வந்து நிறையா டெரிட்டோரிஸ் இருக்கும். ஏறுவதுக்கு ஒரு பகுதி இருக்கும். அப்புறம் அவங்கெல்லாம் வந்து இராணுவ தளபதிகள் மாதிரி தான் வருவாங்க. அவங்கெல்லாம் கூட 2-3 தளபதிகள் இருப்பாங்க. பிரிஞ்சு நிறையா பகுதிகள் இருக்கும். அதில் வந்து பிலாத்துவா, பொந்தையோ பிலாத்துவா, அப்புறம் வந்து எஃபிஃபானஸா, அவன் வந்து ஆலயத்தை அசுத்தம் பண்ணிக்கினான் அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? சரி, ஆண்டவர் கெத்செமனேவில் இப்படி கேட்குறார், ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கி போக செய்யும், உம்முடைய சித்தமானால் இது நீங்கி போக செய்யும். ஸோ அவர் எதை நீங்கி போக சொல்லுகிறார்? இந்த ஊர்க்கதை பேச்சு தான் நீங்கி போக சொல்கிறார். ஸோ இப்போ யூடியூப்பில் உங்களை யாரோ இன்டர்வியூ பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் ஊர்க்கதை பேசுவீங்களா? இல்லை. நம்ம வந்து இப்போ தான் சொல்கிறோமே, நெகட்டிவ் ஷேடில் வந்தால் கூட பரவாயில்ல, நம்ம வந்து பிரபலமாகிடுறோம். ஐ டோன்ட் நோ அபவுட் தட். இந்த ஊர்க்கதை பேச்சு தான் தேவன் வெறுத்தார். இதைத்தான் நீங்கி போகும்படியே அவர் சொன்னார். இப்போ பாருங்கள், பிலாத்து என்ன சொல்கிறான்? நான் கையை கழுவிடுறேன் அப்படின்னு சொன்னான். ஸோ அவன் எதற்கு கை கழுவுறான்? அவன் ஊர்க்கதை பேச்சுக்கு அவன் கை கழுவுறாங்கோ. நான் அவனுக்கு தண்டனை தரேன்,
நீ குற்றவாளி அப்படின்னு சொல்லி அவன் கையை கழுவுறான். அவன் அப்பாவி இல்லை. புரியுதா? இது ஏன் தேசம் அப்படின்னு அவன் சொல்லி கை கழுவுறான். பாருங்க, ஏரோதும் பிலாத்தும் நண்பர்கள் ஆனார்கள்னு போட்டிருக்கு. யார் நிமித்தமா? இயேசுவின் நிமித்தமா. பாருங்க, ஏரோது ஒரு ஹாஃப் ஜூவாக இருக்கட்டும், அவன் ஜூங்கிற அந்த அடையாளத்தை கூட அவன் விட்டு கொடுத்துட்டான். அவன்கிட்ட வந்த மனுஷனை இவன் பிலாத்துக்கிட்ட அனுப்புகிறான்னா இவன் எவ்வளோ பெரிய முட்டாள். ஆமாம், நீ யூத அரசனை நீ தானே நியாயம் தீர்த்திருக்கணும். ஆனால் அவன் செய்யலை. பாருங்கோ, நாம் ஒரு நிர்வாகி, நமக்கு நிர்வாகம் வந்தால் போதும், நமக்கு நம்ம கல்லா கட்டினா போதும்னு இருக்கான். பாருங்க. ஆமாம், இதைத்தான் நீங்கும்படி இயேசு ஜெபித்தார். ஆமாம், இப்போ நீங்கள் ஹேரோதுக்கிட்ட அரேமைக்கில் பேசலாம், அவர்கள் பாஷையில் பேசிக்கலாம். ஆனால் நீங்கள் பிலாத்துக்கிட்ட போய் க்ரீக்கில் தான் பேசணும். கஷ்டம், லாங்குவேஜ் பேரியர் இருக்குது. ஸோ ஆண்டவர் ஜெபம் பண்ணுறார். எதுக்கு? ஒரு லாங்குவேஜ் பேரியர் இருக்குது சுவாமி, இருக்குது தந்தையே, ஒரு லாங்குவேஜ் பேரியர் இருக்குது. நான் அங்கே போய் அவங்ககிட்ட போய் பேர் நிற்க முடியாது. யுவர் ஆனர் அப்படின்னு நான் போய் இங்கிலீஷில் சொல்ல முடியாது. ஆமாம், அதுவும் இந்த மாதிரியான ரொம்ப கொடுமை சூழலில் நம்ம போய் அவன்கிட்ட போய் அவனை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அவன்கிட்ட பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது அப்படின்னு இயேசு சொல்கிறார். ஆனாலும் அவர் பேசினார். வாட் இஸ் ட்ரூத் அப்படின்னு அவன் கேட்குறான். ஐ ஆம் த ட்ரூத் அப்படிங்கிறார். இதெல்லாம் தேவையா? இப்போ அவனை வெறியேற்றணும், அவன் நமக்கு தண்டனை தரணும், இதெல்லாம் தேவையா? நாடகத்தனத்தை இயேசு வெறுத்தார். அவர் நாடகமாக எதுவும் செய்யலை. அவர் நான் வெட்ட வெளியில் தான் இருந்தேன், கோயில் வளாகத்தில் தான் இருந்தேன், நீ ஏன் என்னை ராத்திரி கொண்டு போகிறாய், நான் பகலில் அங்கே தான் இருக்க போகிறேன் அப்படிங்கிறார். ஆமாம், இங்கே தந்தையானவர் வர வேண்டும். யார் வரணும்? யாக்கோபு வரணும். நமக்கு சூழல் அதுதானே. இந்த நாடகத்தின் சூழல் என்ன? யோசேப்பு தன்னுடைய அரண்மனை பாத்திரத்தை கொண்டு போய் பெஞ்சமின் பையில் வைக்க வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா தந்தை வரணும். ஆமாம், ஏன்னா இவங்க போகிற வழியிலே இவனை கொண்டுடுவாங்கோ, இல்லை ஒருத்தர் கொண்டுக்குவாங்கோ. இவங்களுக்குள்ள ஒரு கட்டுப்பாடு இருக்கணும்னா இவர்களுக்குள்ள ஒரு வார்த்தை செயல் இருக்க வேண்டும். அது தந்தை. தந்தையை கூட்டிகிட்டு வந்தால் தான் வாழ்வு அப்படிங்கிற செயல் வரணும். என் தந்தை வந்தால் மட்டும் இவன் கோதுமை கொடுத்துட போகிறானா? இல்லை, அதுக்கு எகிப்திய ஆணை வேண்டும். அப்போ தான் அவனால் இவர்களுக்கு உதவ முடியும். ஆனால் அவன் தந்தை வருவதை கேட்குறான். இப்போ நம்ம 7 நாள் இது வரோம், 7 நாள் கூட்டம், 7 நாள் ஈவினிங் ப்ரேயர். ஆனால் 7ஆவது நாள் தான் யோசேப்பு வருவான்னா கஷ்டம். ஆமாங்க, கஷ்டம். நீங்கள் கூடாரத்தின் மனிதனாக இருந்தால் முதல் நாள்லேயே தந்தை வந்துடணும். யோசேப்பு முதல் நாள்லே வந்துடணும். இஸ்ரவேலின் செயல்கள் முதல் நாளே வந்துடணும். கிருபை தந்தாலொழிய நான் உம்மை விடுவதில்லை, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடுவதில்லை. அப்படி போராடணும், பெற்றுக்கொள்ளணும். முதல் நாளே நமக்கு தந்தை இருக்கணும், அத்தனை உறுதி இருக்கணும். அப்போ தான் நம்மளால் 7ஆவது நாள் பிள்ளையை மீட்டுக்கொள்ள முடியும். ஆமாம், அது என்னங்க 7 நாள் கணக்கு? ஆண்டவர் உங்களுக்கு களத்தில் எப்பொழுதும் காத்திருக்கிறார், அவர் கொடுப்பார். ஸோ இப்போ இவன் பிளாத்து அவனுக்கு ரோம் மேலே கோவம். ஏன்னா இவங்க ராஜா மேலே இருக்கான். அவன் ரோம் மேலே இருக்கிற கோபத்தை இயேசு மேலே காமிக்கிறான். பாருங்க, நான் எழுதுனது தான். ஹீ இஸ் த கிங், ஹீ இஸ் த என்ன சொல்கிறது, மேற்கொள்ளப்பட்ட அரசன். அதாவது மேற்கொள்ளப்பட்டனா அவனை டிஃபீட்டட் கிங், என்னால் மேற்கொள்ளப்பட்ட யூத அரசன்கிற மாதிரி அந்த 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 நேம் போர்டை கூட அவன் மாற்றலை. அந்த அளவுக்கு அவன் ரொம்பவே தந்திரமான பிளாத்து. ஆண்டவர் இப்படியான கதைக்காக மறிக்கிறார். ஆமாம், என் பாருங்கள், இவன் கதையே இல்லைன்னு விவேகானந்தர் கஷ்டப்படுறார். ஆனால் பாருங்க, அவர் சிலுவையிலே அந்த அந்த பலியிலே, அந்த தியாகத்திலே, களத்திலே எப்படி சுமந்து போகிறார் பாருங்க. அந்த
அந்த இப்போ சாட்டையடியெல்லாம் தாங்கி பிராணனை காப்பாற்றி பிராணனை கொண்டு வந்து அந்த சிலுவை வரைக்கும் போய் அந்த மலை மேலே ஏறி அதை போய் நம்ம பிராணம் போகணுன்னு அவருக்கு எத்தனை வேதனை இருக்கு பாரு. இது காலமாங்க இது? பசுமாட்டை கட்டி ஏறு விழுகிற காலங்க இது, சொல்லுங்க. ஆமாங்க கொஞ்சமாக நான் அடிமை கொஞ்சம் பரவாயில்ல. நான் சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இருந்திருக்கேன். அதனால் என்னால் இதெல்லாம் செய்ய முடியும், போக முடியும், வர முடியும். இருந்தாலும் ஒரு ஒரு மைண்ட் செட்டுன்னு இருக்குது. ஒரு 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 மைண்ட் செட்டை பொறுத்து தான் உடம்பு இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு சிந்தனையில் இருக்கிறங்கும் போது என்னால் உடல் உழைப்பு பண்ண முடியாது. ஆனால் சிந்தனை புதுசாக இருந்தால் தான் செய்ய முடியாது. சிந்தனை பழசாக போயிடுத்து அது வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ரிவைஸ்ட் வெர்ஷன் சொன்னால் நீங்கள் செய்ய முடியும். ஸோ இப்போ நான் வந்து சிந்தனையும் பண்ணணும், சிந்தனையிலேருந்து எழுந்து அதை பயிற்சியும் பண்ணணும். எல்லாத்துலேயும் ஒரு கட்டுப்பாடு இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் வந்து உழைக்க வேண்டிய நேரம், என்னை பார்த்து உற்சாகம் அடையுங்கோ அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம உழைச்சி தான் ஆகணும். பசுமாட்டை கட்டி உழுதாலும் பரவாயில்ல, நீ இயேசுவின் சிலுவையை பாருங்கோ. ஆமாம், ஏன்னா அவர் கதைக்காக அப்படி போனார். ஸோ இப்போ தாவீது இயேசுவை பார்த்து சொல்லுகிறார், என் நெருங்கின உறவினர் அப்படின்னு. ஸோ ஆண்டவர் நம் நெருங்கின உறவினராக வர வேண்டும், நம் பிள்ளையாக வர வேண்டும், பிறக்கிறதெல்லாம் இயேசுவாக இருக்கணும். அப்படிங்கும்போது அந்த கின்ஸ்மேன்ஷிப் வேலை செய்யணும். அப்படிங்கும்போது நாம் கதைக்காக பயணப்படணும். ஆமாம், நம்ம கொல்கத்தாவுக்கு போகலனாலும் பரவாயில்ல, ஆலயத்துக்கு போகணும். இப்போ பெந்தகோஸ்தே விசுவாசிக்கு ஆலயத்துக்கு போகிறது தான் பெரிய ஊழியம். ஒன்று அவன் என்ன மகாபாரதம் படிக்க போகிறான்னா, என்னமாரி தோரா படிச்சுன்னு இது பண்ணிகிட்டு இருக்க போகிறான், கிளாஸ் எடுத்துக்க போகிறான்னா இல்லை. ஆனால் அவன் கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது, அவனால் அதை உணர முடிகிறது, அந்த நாட்களின் செயலை அவனால் அனுசரிக்க முடியுது. 7 நாள் கூட்டம்னா 7 நாள் வர முடியுது அவனால். அது மதிப்பு உள்ளதாக, அது வாய்க்கும் செயலாக அவனால் கொண்டு வர முடிகிறது. ஸோ இப்போ பாஸ்டர் வந்து 7 நாள் ப்ரேயர் பண்ணுவார், பிதா குமாரன் பரிசுத்த ஆவி சொல்லுவார், நமக்கு அது வாய்க்கும், நம்ம அதை பெற்றுக்கொள்வோங்கிற நம்பிக்கையில் தான் வரான். ஆமாம், நம்ம யாரையும் அப்பாவியாக பார்க்கக்கூடாது, யாரையும் தப்பாக பார்க்கக்கூடாது, யாரையும் நம்ம ஹேண்டில் பண்ணவும் கூடாது. அவங்க ஆலயத்தில் பண்ணாங்க, நான் ஆன்லைனில் பண்ணேன். ஸோ சம்திங் லைக் தட் இருக்குது. பட் திங் ஒரு வெளியில் போயிட்டு வர்றதுங்கிறது, நேரத்தை கொடுக்குறதுங்கிறது பெரிய விஷயந்தான். ஏன்னா நீங்கள் வந்து உட்காந்துருந்தா அவர் அன்றைக்கி வாரத்தில் ஒரு 5-6 வருஷத்துக்கு தான் வரும். நீங்கள் வீட்டில் இருந்தால் அப்போ ஒரு அதிகாரமே கூட படிக்கலாம். ஆனால் அது முக்கியம் இல்லை, ஆலயத்தில் இருக்கிறது தான் முக்கியம், ஆலயத்தின் செயல் தான் முக்கியம். மேபி அன்றைக்கி உங்களுக்கு பாட்டு, உங்களுக்கு அந்த எனர்ஜி எதுவுமே செட் ஆகாமல் இருக்கலாம். எனக்கு எதுவுமே செட் ஆகாதுங்க. ஏன்னா எங்கிட்ட இன்னும் 2 புஸ்தகம் இருக்குது, சேர்த்து படிக்கணும். மகாபாரதம் படிக்கணும், இது குரான் படிக்கணும், இது படிக்கணும், அது படிக்கணும், ஜென்ரல் நாலேஜ் படிக்கணும், இது ஆமாங்க. இப்போ இந்த செல்ஃபோன் வர ஆரம்பிச்சதோ, உலகம் உங்கள் கையில் வர ஆரம்பிச்சதோ, அப்போலேருந்தே மக்கள் வந்து எல்லாத்துக்கும் டைம் வச்சுக்கிட்டாங்க, எல்லாத்துக்கும் கஷ்டப்படுறாங்க. ஆனால் கூடாரத்தில் அப்படி கிடையாது. கூடாரத்தில் நேரம் தான் இருக்கிறது. செல்ஃபோன்ஸ் ஆர் நாட் அலவுட் அப்படிங்கிற மாதிரி தான் கூடாரம் இருக்கிறது. இங்கே நீங்கள் சேவை தான் பண்ண முடியும். இங்கே அறிவுக்கோ இதுக்கோ கூட நேரம் இல்லை. அடிமைக்கு நேரம் இருந்தால் நம்ம அதை செய்வோம். ஆமாம், உங்களோட ப்ரியாரிட்டி தான் உங்களுக்குங்க. ஆமாங்க, நீங்கள் கூடாரத்தின் செயலை சந்திச்சுட்டு, அதாவது ஆமாம், நீங்கள் இங்கே மனசை வச்சுக்கிட்டு அங்கே போய் குப்பை கொட்ட முடியாது. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதாங்க சொல்கிறேன், நம்மளால் நினப்பால் வாழ முடியாது, அட்டன் பண்ணணும். புரியுதா? ஸோ இப்போ அப்படி நம்ம நினப்பால் வாழ்ந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அக்னி பிரவேசம் தான் பண்ணணும். ஆமாம், நம்மளை மாமி பிடிச்சி தள்ளிடுவாளாக்கும் அக்னியில். அவன் யார்? அவன் அக்னி, அவன் என் தூய்மையை சொல்கிறதுக்கு சொல்லுங்க. ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம ஆராதனைக்கு போனோமோன்னோ அக்னி செப்டம்பர் மாதம்னு சொன்னுச்சு, நான் சொல்லி தானே ஆகணும். சரி, அணுகுமுறை தெரிய வேண்டும்.
கருணை கிருபையோடு அணுக வேண்டும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆக இது என்னது, ஒரு வைதிக சுவாமிக்கு தட்சணை தரணுங்க, இல்லைன்னா அடுத்த வாரம் வரமாட்டான். என்ன தட்சணை இருக்குங்க, இருக்கு. இது ஆசீர்வாத மேஜை. என்ன இல்லை என்கிட்ட சொல்லுங்க. ஒரு காத்திருப்பு இருந்தால் ஒரு விசாரணை இருக்கிறது, ஒரு சந்தோஷம் இருக்கிறது. யார் தாங்க வித்தியாசமானவர்கள்? எனக்கு என்னன்னா அந்த அந்த பயபக்தியின் செயலை என்னை விட்டு நீங்கணும். ஆமாம், ஏன்னா இந்த 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 வித்தியாசம் தாங்க. ஆமாங்க, நம்ம வந்து பெந்தேகோஸ்தே பிரிவு, நம்மளை வந்து இது கிடையாது, என்ன சொல்கிறது, என் ரேஷன் கார்டில் எனக்கு பேர் கிடையாது, கிறிஸ்தவ பேர் கிடையாது, எனக்கு கிறிஸ்துவ அடையாளம் எதுவுமே கிடையாது. ஆனால் என்னை தலைமை போதகரே என்னை கூட்டு பேசுகிறார், என்னை பக்கத்தில் வச்சுக்கிறாருங்கும் போது, ஸோ இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. நான் வந்து உலகத்தை நான் வந்து இதில் சங்கடப்பட போகிறதில்லை. ஐம் நாட் கோயிங் டு டூ லைக் திஸ். ஆமாம், ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை நான் கட்டுவேனாங்கிறது இன்ன வரைக்கும் எனக்கு தெரியாது, எனக்கு தேவையும் இல்லை அது. ஆமாம், நான் எப்படியோ இருந்துட்டு போகிறேன், அது முக்கியம் இல்லை. ஏன்னா ஒரு செக்யூலர் கவர்மெண்ட்டில் நீங்கள் என்னவா இருக்கீங்கிறது முக்கியம் இல்லை. ஆனால் அவன் ஜாதி ரீதியான கணக்கெடுப்பு எடுப்பானா, அப்போ இவங்க ஜாதி உண்டுன்னு தான் டிஷர்ட் போட்டுக்க முடியும். சொல்லுங்க. ஸோ இப்போ நீங்கள் கணக்கெடுப்பேன் ஜாதி பேரில் தான் எடுப்பேன்னு சொல்லியிருக்கேன். அதுதான் ரொம்ப நல்லது, அதுதான் உதவி, அதுதான் மக்களை வந்து நம்மளால் கரெக்டாக சந்திக்க முடியும். என்ன சந்திக்க போகிறேன்? இன்னுமா ஜாதி ஒழியலை, இன்னுமா ஏற்றத்தாழ்வு சரியாகலை. ஆமாம், தேவன் கூடாரத்தை விரித்திருக்கும் பொழுது நீங்கள் அதை புரிஞ்சுக்கணுங்க. எவ்வளோ தான் ஒரு மனுஷனே கஷ்டப்பட முடியும் சொல்லுங்க. அரசாங்கத்தின் செயல் இவ்வளவு மந்தமாக இருந்தால் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன், நான் என்ன எதிர்பார்க்குறேன், எனக்கு தேவையில்லைன்னு சொல்கிறேன். ஆமாம், என்னை நீ ஜாதியோடு சேர்க்காத, என்னை மதத்தோடு சேர்க்காத. உண்மையான ஒரு இது இருக்குது. ஆமாம், ஒரு அடையாளம் இருக்கிறது. ஆமாம், சந்தோஷம். இந்த பொல்லாத சாத்தான், அவனோட அடையாளம் என்ன தெரியுமா உங்களுக்கு? அவன் பல கட்ட திரைகளை வச்சுருக்காங்க. யூதனுக்கு திரை இருக்குதுன்னு சொல்கிறாங்களா, அதை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் சாத்தானுக்கு மாதிரி நிறைய திரை இருக்குது. நீங்கள் அவனை அணுகவே முடியாது. ஆமாங்க, ஏன்னா அவனுக்கு காது கேட்கும், அவனுக்கு கண்ணு பார்க்கும். ஆனால் வாட் இஸ் இட்? அவன் சாத்தான். ஆமாங்க, அவன் சாத்தான். ஸோ இப்போ மக்கள் ஏன் கஷ்டப்படுறாங்க? சாத்தான் கூட அந்நிய பாஷை பேசணும் அப்படின்னு ஏன் அவங்க ட்ரபிள் பண்ணுறாங்கோ? ஸோ இப்போ எங்களுக்குள்ளே ஐடென்டிஃபை பண்ண முடியல, எங்களுக்குள்ள இது இல்லை, எங்களுக்குள்ள விரிவான என்ன சொல்கிறது, எங்களுக்குள்ள விரிவான அர்த்தம் தெரியல அப்படி சொல்கிறாங்க. இணைப்பு இல்லை அப்படி சொல்கிறாங்க. எங்களால் அந்நிய பாஷையை பயன்படுத்த முடியலன்னு ஃப்ராங்காக சொல்கிறாங்க. ஆனால் நான் சொல்கிறேங்க, அந்நிய பாஷை பற்றி எனக்கு தெரியாது, ஆனால் மொழி தெரியும். அப்போ மொழி என்ன சொல்லுதுங்க? இப்போ அந்நிய பாஷை பேசினார்கள். யார் பேசினா? பெந்தேகோஸ்தே நாளில் அவர்கள் பேசினார்கள். அவர்களுக்கு பல மொழிகளின் சத்தம் கேட்டது. ஆனால் அவங்க அந்த மொழியில் தான் பேசினாங்களா? அவசியமே இல்லை. அந்நிய பாஷையே பேசினா கூட எனக்கு தமிழில் கேட்குது, அதுதான் விஷயம். ஸோ இப்போ அந்நிய பாஷை மொழியில் எனக்கு காதில் விழுந்துச்சுன்னா அது பிரச்சனை, எனக்கு ட்ரபிளு. எனக்கு தமிழில் கேட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனையே இல்லை. ஆமாம், நீ செப்டம்பர் மாதத்துக்கு தயாராகு அப்படின்னு ஆண்டவர் கடந்த மாதத்தில் பேசினார், இந்த மாதத்தின் ஆரம்பத்தில் பேசினார். ஸோ எனக்கு அதை கிராப் பண்ணவும், அதை ஏற்றுக்கொள்ளவும், அதை பயன்படுத்தவும் உற்சாகம் வந்தது. ஆனால் நான் இது வரைக்கும் அதை நான் ட்ரபிளாக பார்க்கல. நம்மளை வந்து ஏதோ அந்நிய பாஷை தொட்டுடுத்து
என்னை தொட்டுடுத்து என்ன 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 ட்ரபிள் பண்ணிடுத்து அப்படின்னு நான் ஏற்கனவே யோசிச்சுட்டு இருக்கேன். எப்படா இந்த கதவு திறக்கணும், நான் நாளை எண்ணின்னு இருக்கேன். ஸோ அதை ஆண்டவர் தொடுகிறார், உணர்த்துகிறார். ஸோ இப்போ வைதிகத்தை கட்டணும்னு முயற்சி பண்ணுறேன். ஸோ அதனால் என்ன சொல்கிறேன், சாமி மட்டும் தான் ஆன்மாக்களின் செயல் இருக்கிறது, பயன்படுத்துங்கோள் அப்படின்னு யூடியூப்பில் இது பண்ணிகிட்ருக்கேன், அறிக்கை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ களத்தை சந்திக்கும் போது, கூடாரத்தை சந்திக்கும் பொழுது அது நடக்குது. அபிஷேகம் இருக்கிறது, ஆன்மாக்கள் சந்திக்கப்படுகிறது, ஒரு ஒரு ஆசீர்வாதத்தின் செயல் இருக்கிறது. ஸோ பாண்டு புத்திரர்களுக்கு கிட்ட, அதாவது பாண்டவர்கள் தங்களுக்குள்ளே பேசிக்கிட்டாங்களாம். அதாவது பாண்டு இறந்து போயிட்டார். பெரியவன் யாரோ ஒருத்தர் பார்த்து சகாதேவனை பார்த்து சொல்கிறாங்க, மாரி அப்பாவை வந்து வெட்டி தரேன், தின்னுடும் அப்பாவை தின்னுட்டீங்கன்னா, ஏன்னா அவன் வந்து ஒரு பெரிய தபஸ்வி, அவனோட உடம்பை சாப்பிட்டுட்டோம்னா அகோரிங்கிறாங்களே, இப்போ அதுதானே ட்ரெண்ட் ஆகிடுது. எனக்கு தெரியாது சொல்கிறேன். அந்த உடம்பை சாப்பிட்டீங்கன்னா உனக்கு செத்துப்போன அந்த பாண்டுவோட எல்லா இதுவும் கிப்ஸும் உனக்குள்ள அந்த செத்துப்போன உடம்புலேருந்து அந்த 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 அதை சாப்பிட்டதின் செயலில் உனக்கு வந்துடும் அப்படின்னு ஒரு ஆலோசனை சொல்லப்படுகிறது. யாருமே தொடலை. ஐயோ நான் வந்து தாப்புனாரோட உடம்பை இது இழிவுபடுத்த மாட்டேன், அதை நான் நல்ல முறையில் தகனம் பண்ணி அனுப்புவேன் அப்படி சொல்கிறான். ஏன்னு கேட்டிங்கன்னா, தகப்பனார் செத்து போயிட்டார், எதிர்காலம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. நமக்கு கண்ணு திறந்துச்சு, காது கேட்டுச்சு, ஒரு ஒரு சாத்தானோட தந்திரம் இதுதான் நமக்கு தெரிஞ்சிச்சின்னு வச்சுக்கோங்க. ஏன் இப்போ இந்த பிரம்மகத்தி வரப்போகிறது, பிள்ளைங்களெல்லாம் அடிக்க போகிறது, இது நமக்கு தெரிஞ்சிச்சு, முன்னையே தெரிஞ்சிருந்துன்னு வச்சுக்கோ, நம்மளால் தடுக்க முடியும். நீ தெரிஞ்சிருந்தா கூட தடுக்க முடியாதுப்பா அப்படிங்கிறது இருக்கானோ. அப்போ வந்து சகாதேவன் மட்டும் ஏதோ சுண்டு வரல ஒரு சிறிய பகுதியை உடச்சி வாயில் போட்டுக்கிட்டானான். அதுக்கப்புறம் அவன் பெரிய ஞானி ஆகிட்டானா, அவனுக்கு எல்லாமே தெரியுதான். ஸோ அவன் ஞானத்தின் செயல் என்னன்னு கேட்டேன்னா, ஆமாம், பாஞ்சாலி குழல் முடிந்தால் என்ன போனால் என்ன, களத்தில் நாங்கள் ஜெயித்தால் என்ன போனால் என்ன, எல்லாம் உன் இஷ்டப்படி தான் நடக்க போகுது பரமாத்மா அப்படின்னு அந்தளவுக்கு தத்துவ ரீதியாக கதையை அணுக சகாதேவன் முடிவு பண்ணிவிட்டான். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க அப்பனோட சுண்டு விரல்லேருந்து கொஞ்சோண்டு வெட்டி தின்னுட்டானான். ஸோ இது ரொம்ப மோசமான இது நரபிரச்சினி. நாட் லைக் தட், ஐ டோன்ட் நோ அபவுட் தட். அப்படி ஒரு மூட நம்பிக்கை ஒரு இது இருக்குது நம்மளாண்ட. பட் தி திங் யூ சி, ஆன்மாக்களின் செயல் வாய்க்கணும், அது கடந்து வரணும், அது தவிப்பு நீங்கணும் அப்படின்னு தான் அடிமை போராடி கொண்டிருக்கிறேன். ஆனால் அதெல்லாம் எனக்கு 40 வயசில் தான் நடக்கும். ஐ கேனாட் டூ திஸ் இன் மை 20s. 20 வயசில் நான் இப்படி பேசவும் முடியாது, நான் இப்படி நடந்துக்கவும் முடியாது, அது அப்போ வாய்க்கவும் செய்யாது. அப்போ எனக்கு இது பகிர்ந்தளிக்கப்படவும் முடியாது. இப்போ தான் நடக்கும். ஏன்னா இப்போ தான் எனக்கு ஆசீர்வாதத்தின் செயல் இருக்கிறது, அனுகிரக மேஜை இருக்கிறது, வந்திருக்கிறது, தலைமுறை மாறி இருக்கிறது. அதனால் இதை பயன்படுத்தி இது வரவும் இது வாய்க்கவும் செய்கிறது, ஊழியம் கட்டப்படுகிறது. ஆனால் இது வந்து வெறுமனே கூடார ஊழியம்தான். நான் தலைவர்களை மட்டும்தான் பார்த்தேன். இன்னும் நான் உண்மை கிறிஸ்தவர்கள் கூட்டத்தை கூட நான் என்ன பார்த்தது இல்லைங்க. ஆமாங்க, நான் இப்போ தான் சாத்தானின் திரைகள்னு பேசிகிட்டு இருக்கிறேனோ, எத்தனை திரை இருக்குது தெரியுமா அவன்கிட்ட. உள்ளே வர்றவங்கெல்லாம் கிறிஸ்தவங்கள்னு இல்லை, அவர்களுக்குள்ளே நிறைய திரைகள் இருக்குது, நிறைய இது இருக்குது. வரவெல்லாம் கங்க்ரிகேஷனை பார்க்குறான், இவன் நமக்கு ஃப்ரெண்டு, அவன் நமக்கு ஃப்ரெண்டு, இவன் வந்து எலக்ட்ரீஷியன், இவன் வந்து ப்ளம்பர், இவன் வந்து இது உலகம்தான் இருக்குது. அவன் ஒரு சர்ச் கட்டுறான் அவன் மனசுக்குள்ளே. ஸோ இப்போ ஒரு பெந்தெகோஸ்தே பாஸ்டர் ஒரு மீட்டிங் ஹால் கட்டுறாரு, சர்ச் கட்டுறாரு. இது எவ்வளோ பெரிய விஷயம்னு உள்ளே போய் அந்த கூடாரத்தின் செயல், இது பெரிய கூடாரம், அது கட்டப்படுகிறது. இவ்வளவு தாழ்ந்த நிலைமையில் நம்ம இருந்து நமக்கு ஒரு மத அடையாளமே இல்லை, நம்மக்கிட்ட ஒரு இதுவே இல்லை. இன்னும் கேட்டால் பாவம் வெளிநாட்டிலலாம் வாடகைக்கு எடுத்து இது பண்ணிட்டுருக்காங்க, கூட்டம் நடத்தின்னு இருக்கிறாங்க. ஆனால் அங்கே போய் பாருங்க, அவங்கெல்லாம் ஒவ்வொருத்தரும் பாஸ்டராக இருக்காங்க, ஒவ்வொரு குடும்பமும் பாஸ்டர் குடும்பமாக இருக்குது. அவ்வளவு அதிகமாக வேதங்களை படிக்கிறார்கள், உண்மை உணர்கிறார்கள், ஆராய்ச்சி பண்ணுகிறார்கள், எல்லாம் பண்ணுறாங்க, குடும்பங்களை கட்டுறார்கள். ஆனால் யூசி நம்ம 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 செலவு பண்ணுகிறார்கள். ஆனால் நம்மளை பாருங்கோ, இங்கே ஒரு கட்டடம் இருக்கிறது, நிலம் இருக்கிறது, எல்லாமே இருக்குது. ஆனால் நம்மக்கிட்ட அந்த நன்றி உணர்வு இல்லை, கட்டடத்தின் மரியாதை கூட இல்லை. ஆமாம்,
அதுக்கு வர்றது கூட நம்ம யோசிக்கிறோம். ஏன்னா இங்கே நமக்கு அன்லிமிட்டெட் இது டேட்டா இருக்குது, வீட்டில் போட்டு 4K டிவியில் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஐ டோன்ட் நோ அபவுட் தட். ஆமாம், பேசி இப்படி ஆன்மாக்களின் பயணம் வரும்போது நான் அழுகை, தவிப்பு, வேதனையில் தான் இருந்தேங்க. ஆமாங்க, நீங்கள் இந்து கோயிலேருந்து ஒரு தேவத்தை இறங்கி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் ஊரில் ஒரு ஒரு கோயில் இருக்குது. பேர் வந்து சார்ந்தாடி காத்த பெருமாள் பெரிய நாயகி. சரி, பெரிய நாயகி தேவி வரான்னு வச்சுக்கோங்களேன். இந்த தம்பி இதை வச்சுக்கோ அப்படின்னு வச்சுக்கோங்க. தேவதையே இது என்ன கொடுமை, இது என்ன கொடுமை. ஆமாம், இது கூடாரம், இது ஒற்றுமை செயல், இது உறவின் முறை, அவ்வளோதான். நீயோ தேவதை. ஆமாம், யுவர் ஜஸ்ட் நீ தலையிடக்கூடாத விஷயம் இது. குடும்பத்துக்குள்ளே தெய்வமே வந்தாலும் வேண்டாம், வேண்டவே வேண்டாம். ஆமாங்க, இப்போ நான் வேண்டான்னு சொன்னேன், ஆனால் எங்கள் வீட்டில் வேண்டான்னு சொன்னாங்களா? இல்லை, தினமும் பாலாபிஷேகம் பண்ணுவாங்க. நான் இல்லைன்னு சொல்லலை, நான் தப்புன்னு சொல்லலை, நான் தடைன்னு சொல்லலை. ஆனால் உங்ககிட்ட வந்த தெய்வம் என்கிட்டையும் வந்ததுங்கிறது தான் பிரச்சனை. ஆமாங்க, உங்ககிட்ட வந்த தெய்வம் என்கிட்ட வந்ததுங்கிறது தான் பிரச்சனை. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் இங்கே தலைமுறைகளை அனுப்பிச்சு தந்தையின் ஸ்தானத்தில் தான் இருக்கிறேன்னே தவிர, ஏதோ கோயில் சொத்தை அபகரித்து இல்லை எனக்கு அதை அபகரிக்க முடியும், தேவதையின் சொத்தை அபகரிக்க முடியும், நான் அதை சுமக்க முடியும், அதுக்காக இயேசு என்னை அபிஷேகிச்சார். நோ 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 நாட் லைக் தட். தேவதைனா உன்னோட தேவதை நீயே வச்சுக்கோ. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயிலோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி ஓனராக டைட்டி தான் இருக்கும், அந்த தேவதையின் பேர் தான் இருக்கும். நீங்கள் பார்க்கணும்னா வருஷத்துக்கு ஒருக்கா டெம்பிள் டேக்ஸ் கட்டணும். நீங்கள் அந்த ஆலயத்துக்கு அந்த தேவதையின் ஆலயத்துக்கு அந்த இதுக்கு டெம்பிள் டேக்ஸ்லாம் கட்டணும். இப்போ நீங்கள் கிறிஸ்தவன் ஆகிட்டீங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்டது அம்மன் கோயில் லேண்டு. இப்போ நீங்கள் வருஷத்துக்கு டெம்பிள் டேக்ஸ் கட்டணும்னு சொன்னால் நீங்கள் இந்த தேவதையை ஏற்றுக்கிறதா அர்த்தம். ஸோ தேவதையின் சொத்தை அனுபவிப்பதாக அர்த்தம். ஸோ இப்போ நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க, தேவதையே உன் சொத்தை நீயே வச்சுக்கோன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இங்கே வந்து கோயில் நிலத்தை விலை கொடுத்து வாங்கியிருக்கீங்கோ. ஆமாம், இல்லைனா உங்களுக்கு அந்த ப்ரையாரிட்டியில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்கோ, சமூகத்தின் அடையாளத்தில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்கோ, உங்களுக்கு இது தேவைன்னு உங்களுக்கு கொடுத்துருக்காங்கோ, உங்கள் குடும்பத்தை அனுசரித்து கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்குறாங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்கோ, இல்லைனா காசு கொடுத்து வாங்கினங்கிறவங்க மாரி கொடுத்துருக்காங்கோ. சரி, கொடுத்துருக்காங்க. ஆமாம், இன்னும் கேட்டிங்கன்னா கொஞ்சம் வேறு மாதிரி அடுத்த ஷெட்யூலில் வர்றவங்களுக்கு நிறையா இதெல்லாம் கொடுப்பாங்க. அதாவது ஒரு முடிஞ்சு போன விஷயம் இருக்கிறவங்க, எண்ட் ஆஃப் ரோடுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் கொடுப்பாங்க. ஏன் ஊருக்குள்ளே கூட ஏதாவது ஒன்று விட்டு போயிடுச்சு, தனியாக வந்துடுச்சுன்னா அதெல்லாம் கூட மக்களுக்கு செலக்ட் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ ஏதோ ஒன்று. ஆனால் தேவதை கொடுத்ததை நான் பெற முடியாது. ஏன்னா எனக்கு ஒற்றுமை தான் முக்கியம், என் வீடு தான் முக்கியம், என் மரியாதை தான் முக்கியம். உனக்கு தினம் பால் ஊற்றி உன்னை ஆராதனை பண்ணி உன்னை சேவை பண்ணி வச்சுருக்கிறது என்கிட்ட வந்து புலம்புறதுக்கா? சொல்லுங்க. நீ ஆமாங்க, தேவன் அப்படிப்பட்டவர் தான். நான் வந்து ஒற்றுமைக்கு வரவில்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். ஆமாம், அவர் சொல்லியிருக்கார். அதன் அர்த்தம் என்னன்னா, நீ வெளியில் தொலைச்சிட்டாய். ஆமாம், வீட்டில் தேடாதே, அதுதான் நான் சொல்லுவேன். இது வெளியில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும், வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்காது. நீங்கள் என்ன கொடுத்தாலும் நான் மயங்க மாட்டேன். அதுதான் விஷயம். தேவத்தையே கொடுத்தா கூட நான் வாங்க மாட்டேன், எனக்கு தேவையில்லை. ஆமாம், நான் தேவையில்லை. ஸோ இப்போ எனக்கு கொடுத்தா நான் வாங்க மாட்டேனா? நான் வருஷத்துக்கு ஒருக்கா டெம்பிள் டேக்ஸ் கட்ட மாட்டேனா? கண்டிப்பாக பண்ணுவேன், எல்லாம் பண்ணுவேன் நாக்கும். ஆமாம், ஏன்னா என் லெஜரே மாறல, என் வாழ்க்கையே மாறல. அதோடு எனக்கு அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆமாம், எனக்கு அது பிரச்சனையும் இல்லை. இப்போ ஏன்னா தனிப்பட்ட விதத்தில் நான் மட்டும்தான், நான் என்ன பேசுகிறா சொல்லுங்க. நான் மொட்டை போட்டிருந்தா என்ன, முடி வச்சுருந்தா என்ன, யார் என்ன பார்க்க போகிறா? நான் என்ன 100 பேருக்கு பதில் சொல்ல போகிறேன்னா? இல்லை. பட் இது திங், இது அப்படி இல்லைங்க. தனிப்பட்ட விதத்துலேயும் நான் இயேசுவை அனுசரிக்கிறேன். ஆமாம்,
ஸோ அப்போ 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 எனக்கு என்ன இயேசுநாதர் தனியாக கொண்டு வந்து இது பட்டுவாடை பண்ணுறாரா? இல்லை, கண்டிப்பாக அதுவும் இல்லை. அதுவும் இல்லை. ஸோ அப்போ என்ன தான் நம்ம சமாளிக்க முடியும்? ஸோ இந்த ஆலயத்தை சகிச்சா தான் நம்ம வாழ முடியும் அப்படிங்கும்போது அப்போ சீக்கிரம் கிறிஸ்டினாக தான் இருக்கணும். இதுவா சீக்கிரம் கிறிஸ்டின்? கண்டிப்பாக இது இல்லை. ஆமாம், ஒரு சீக்கிரம் கிறிஸ்டியனுங்கிறது நான் கிறிஸ்துவின் நிலையில் இல்லை. ஆமாம், நான் ஒரு பலிமிருகத்தின் நிலையில் தான் இருக்கிறேன். கிறிஸ்துவின் நிலையை அனுசரிக்கிறேன். அப்படி தான் நடக்கும். நம்ம இடத்துல இருக்கணும், அவர் இடத்துல இருக்கணும் அப்படிங்கும்போது ஸோ இப்போ எது வந்தால் என்ன, எது போனால் என்ன, அது ஒரு விஷயமே இல்லை. ஏன்னா இங்கே தான் மதம் விஷயமே இல்லையே, செக்குலர் கவர்மெண்ட்டில் மத விஷயமே இல்லையே. ஸோ இப்போ தேவத்தை வந்தப்போ நான் என்ன செஞ்சேன்னா சந்தோஷம்னு சொல்லிக்கிட்டேன். வா, நீ கொடுத்தாலும் சந்தோஷம்னு சொல்லிக்கிட்டேன். ஆனால் அதே விஷயத்தில் இது வந்து குடும்ப விஷயம். நாங்கள் வெளியில் தொலைச்சிட்டோம், நாங்கள் ஏமாந்து போயிட்டோம். ஸோ இப்போ எது கிடைச்சாலும் எது போனாலும் எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை, உன்னுடைய உதவிக்கு நன்றின்னு சொல்லி தேவதைக்கு பாய் சொல்லிவிட்டேன். சரி, அப்புறம் என்ன வரும் சொல்லுங்கோ. கொடுமை என்னன்னா, முன்னே இருந்ததை விட இப்போ நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. முன்னே நான் தடைப்படலை, நான் வந்து போவேன். இப்போ பாருங்க, வீட்டில் ஒரு டயபெட்டிக் ஃபுட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம லேவி ராகமும் படிக்கிறோம். ஆமாம், நம்மளால் போக முடியுமா? முடியாது. பரிசுத்தலத்துக்குள்ளே போக முடியுமா? முடியவே முடியாது. ஆமாம், இட்ஸ் வெரி மச் லைக் சம்திங். ஒரு டயபெட்டிக் ஃபுட்டுக்கும் தடுக்கப்பட்ட இதுக்கும் வித்தியாசமே இல்லை. ஆமாம், அந்த லிஸ்ட்டில் போட்டிருக்க எல்லா ஐடென்டிட்டியும் டயபெட்டிக் ஃபுட்டுக்கு இருக்குது. ஸோ அப்படி வீட்டில் அவர் ஒருத்தர் இருக்காருன்னா நம்ம எல்லோரும் தீட்டாக தான் இருக்கோம். ஆனாலும் இயேசு பார்க்கிறார். அதுதான் சந்தோஷம், அதுதான் செயல். ஸோ அணுக முடியாத கூடாரமாக ஒரு 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 கூடாரமாக நாம் இருக்கிறோம். நம்ம கூடாரத்தில் யார் இருக்கா? பிடிவாத பிடிச்ச ஒரு மனிதன் இருக்கிறான். ஆமாம், என்ன பண்ணுறது? நாம் சமாளித்து தான் ஆகணும். ஆக நம்ம இப்போ என்ன படித்தோம்? கூடாரம். இப்போ பிள்ளைகள் களத்தை பார்க்குது. ஸோ களம் நடந்துருச்சு, பிள்ளைங்க உணர்வு அடைஞ்சிருச்சு, களத்தை மீண்டே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆமாம், ஆனால் அது புத்தியோடு வரப்போதா? இல்லை, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஆமாம், அது புத்தியோடு வரப்போதா? இல்லை. ஒரு மாறின பிள்ளையாக இருக்க போதா? இல்லை. ஆனால் நம்ம அதை யோசிக்கணும். இப்போ நாம் வந்து சரியாக இருக்கணுங்க. ஆமாம், நான் எந்த நேரமும் படிச்சுன்னு இருக்கிறேன், பிள்ளை பார்க்குது, ஒரு இது இருக்குது, அது தெரியுது. நான் சொல்லுவேன், நான் பிள்ளைகிட்டே சொல்லுவேன், நீ குழந்த நேரத்தில் தான் படிக்க முடியும், பெருசாகிட்டா படிப்பு வராது, படிச்சுக்கோ அப்படின்னு சொல்லு. ஸோ அதனால் ஒரு எசபேலை பழி தீர்க்கிற விஷயம் தலைமுறையாக கடந்து வருகிறது. ஆமாம், அவள் திராட்சை தோட்டத்தை அழிச்சு போட்டா, வானபலியை தடை பண்ணா, அதனால் பிள்ளைகள் பைத்தியம் பிடிச்சிடுது. அதுதான் உண்மை. ஸோ ஒரு கதையை நம்ம வந்து தலைமுறையாக கொண்டு வரக்கூடாது. ஆமாம், நம்ம தலைமுறைக்கு நம்ம அட்டன் பண்ணிடணும். இப்போ நம்ம சொல்லணும், நான் வரமாட்டேன், எனக்கு மரியாதை இல்லைன்னா நான் வரமாட்டேன், என்ன கேட்கலன்னா நான் வரமாட்டேன், நீ தான் சொல்லுவேன்னா நீயே செஞ்சுக்கோ அப்படிங்கிற ஒரு வெளிப்படுத்து. பட் யூசி நடக்கிறது அத்துமீறல். ஆமாம், ஆனால் நாம் என்ன பண்ண முடியும்? ஏன்னா பிள்ளை என்ன சொல்கிறது, பிள்ளை பழியை மறக்க போகிறதில்ல. ஆமாம், அதுதான் விஷயம். இப்போ ஒரு கெட்ட பழக்கத்துக்குள்ளே போன பிள்ளைய நீங்கள் கொண்டு வருவீங்களா? அது நடக்கிற செயலா? ஆமாம்,
நீங்கள் நல்ல பழக்கத்தை கற்றுக் கொடுங்கோ, அதுதான் முக்கியம். கெட்ட பழக்கத்தை நம்ம நம்ம நிறுத்துன்னு சொன்னால் அது நிறுத்தப்படுறதில்லை. ஆனால் நல்ல பழக்கத்தை கற்றுக் கொடுக்க முடியும். நாம் ஒற்றுமையில் பலப்பட முடியும். நமக்குள்ளே ஒரு பரஸ்பர மரியாதை இருந்தால் தான் பிள்ளைக்கு மரியாதை புரியும். ஆக இப்போ கூடாரத்தின் செயலாக நான் வந்து நிறைவாக சொல்லிக்க வேண்டியது என்னென்னா, இந்த எரிகிற விளக்கு அந்த தங்க மாளிகையில் எதை பிரதிபலிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு நேரம் இல்லை, நாம் ஒன்றுபட வேண்டும். அது சச்சங்கம். நன்றி நண்பர்கள்.